பிரதர் சிஸ்டர் ஆர் யோர் வைஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்மளால கிரிக்கெட் ஆட முடியாது. என் வைஃபோட சப்போர்ட் இல்லாம என்னால கிரிக்கெட் ஆடவே முடியாது. ஏன்னா நிறைய டூர்ஸ்லாம் நான் இப்ப போக ஆரம்பிச்சிருக்கேன். என்னதான் இருந்தாலுமே அவங்க வந்து அதை நீ போ நான் பாத்துக்கிறேன், எனக்கு உன்னோட பேஷன் புரியுதுன்னு சொல்றாங்க. எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். தலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு தான் இப்ப எங்களை பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னது வந்து ரெசிடென்சி பீரியட் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணியாச்சு. ஸோ எப்போ கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ நான் எடுத்துட்டு ஐ கைண்ட் ஆஃப் லைக் எமோட்டட். ஸோ எமோட் பண்ணும்போது என் கேப்டனும் கீப்பரும் என்னடா பண்ற 6வது விக்கெட் இதுக்கு போய் கத்திட்டு இருக்க அப்படின்னாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இல்ல இது என்னோட 50வது விக்கெட், தப்பா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட். ஆனா அது லோக்கல் மேட்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்படியே நின்று வெயிட் பண்ணி என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்துட்டு நான் திருப்பி நாலு அசிங்கமா கேட்பேன். T20 லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்தின்னு நினைக்கிறீங்க? ரிப்பீட்டடா அதே பிளேயர் பூலே வச்சு விளையாடுறதுனால யூடியூப் பார்த்து யாராவது போலிங் கத்துப்பாங்களா? ட்ரை டு என்ஜாய் இன் வாட் எவர் யூ டு. கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் கோனிச்சிவா. இன்னைக்கு வந்து எபிசோட் 10 ஆஃப் த கூகுளிஸ் பாட்காஸ்ட் அண்ட் இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் எபிசோட். இன்னைக்கு என் கூட வந்து ஜப்பான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், தமிழ்நாட்டுல இருந்து ஜப்பானுக்கு போய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற சபரீஷ் ரவிச்சந்திரன் ப்ரோ இருக்காரு. ஹலோ ப்ரோ, வணக்கம். கோனிச்சிவா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, வணக்கம். கோனிச்சிவா எல்லாருக்கும். நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. அண்ட் எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்காஸ்ட் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நான் சொல்லிடுறேன். என் பெயர் கொண்ட ரஞ்சித் மௌலி அப்படின்ற ஒருத்தர் ஜப்பான்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து என்னோட வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு அவர் தான் ரீச் அவுட் பண்ணார் ஆக்சுவலி. இது மாதிரி இங்க சபரீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு தமிழ்நாட்டுல இருந்து வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடின்னு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து ஒரு சைட்ல நல்லா இருந்தாலும் இன்னொரு சைட்ல வந்து இட்ஸ் ஆக்சுவலி இக்னோரண்ட் ஆஃப் மீ. நான் வந்து ரொம்ப அசோசியேட் நேஷன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்றது இல்லை. பட் தெரிஞ்சது நல்லதா போச்சு. ஸோ இப்போ உங்களோட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் ஆடியன்ஸ்க்குமே வந்து இட் வில் ஓப்பன் தேர் ஐஸ். நிறைய ஜப்பான் கிரிக்கெட் பத்தியும் உங்களோட ஜேர்னி பத்தியும் தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 4 எபிசோட்ஸ் இருக்க போது. ஃபர்ஸ்ட் எபிசோட் இஸ் கால் யாரா இந்த பையன். இட்ஸ் பேசிக்லி ஃப்ரீ ஹிட் ரவுண்ட். உங்களை பத்தி, உங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட் கிரிக்கெட் மெமரிஸ் அண்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் செகண்ட் செக்மெண்ட் இஸ் கால் டிஆர்எஸ். உங்களோட மெயின் கேரியர் ஜப்பான்ல எப்படி நீங்க கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் இப்போ என்ன லெவல் விளையாடிட்டு இருக்கீங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அதை பத்தி. அண்ட் தேர்ட் செக்மெண்ட் இஸ் கால் கூகுளிஸ். இட்ஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இட்ஸ் பேசிக்லி ஒரு ஃபன்னான ரவுண்ட். அண்ட் த ஃபைனல் அண்ட் ஃபோர்த் செக்மெண்ட் இஸ் கால்ட் the run chase, which is going to be Japan's future, உங்களோட ஃபியூச்சர் கிரிக்கெட்ல அண்ட் நீங்க எப்படி கிரிக்கெட் இன் ஜப்பானை பாக்குறீங்க, இதை பத்திலாம் பேச போறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், விச் இஸ் யாரா இந்த பையன். ஸோ யாரா இந்த பையன்ல எல்லார்கிட்டயும் நான் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மெமரி என்னது? ஐ திங்க் எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் இன் 90s. நான் 90s கிட் ஆக்சுவலி, 92nd born. ஸோ ஓகே, ஷார்ஜா சச்சின் அடிப்பாரு. அது என்ன 1999 அது? 1999 ஞாபகம் இல்ல. ஸ்டார்ம், அந்த சாண்ட் ஸ்டார்ம். பட் நல்லா ஞாபகம் இருக்கு. டேமியன் ஃபிளெமிங் போடுவாரு, சச்சின் இருப்பாங்க. அந்த ஒரு கேம் ஆக்சுவலி சச்சின் தனியா அடிச்சு கொடுப்பாரு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1998 நினைக்கிறாரு. ஓகே, சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீட்ல டிவி ஆக்சுவலி கிடையாது. சோ அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்போ மேட்ச் பார்ப்போம். ஏன்னா அப்போ டிவி எல்லார் வீட்லயும் இருக்காது. ஸோ அங்க போய் நடந்து கொஞ்சம் தூரம் போய் அங்க உட்காந்து டிவி பார்த்து, ஸோ அதுதான் எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட எப்பவுமே கிரிக்கெட் மெமரினா அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் எனக்கு எப்பவுமே. அண்ட் நீங்க வந்து அம்பத்தூர்ல கிரிக்கெட், உங்களோட அம்பத்தூர்ல தான் நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்டை ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஸோ அம்பத்தூர்ல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அண்ட் ஸ்கூல் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் விளையாடுனீங்களா இல்ல அகாடமி போனீங்களா? ப்ரோ, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, நான் பட்டாபிராம் ஆக்சுவலி. என்னோட born and brought up in பட்டாபிராம் தான். So yeah, it is like 12 kilometers from Ambattur, வெச்சுக்கோங்களேன். 12 to 15 kilometers from Ambattur. And படிச்சது வந்து பட்டாபிராம்லயே தான், லைக் ஏர்லி சைல்ட்ஹுட் until 5th standard. அண்ட் 6th standardல இருந்து 10th standard வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல தான் படிச்சேன் ஆக்சுவலி. எபினேசர் மார்க்கஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல. அண்ட் அங்க ஸ்கூல் கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருந்தேன். அப்போ வந்து எபினேசர் மார்க்கஸ் பாத்தீங்கன்னா like one of the few teams where it challenges, like it used to challenge St. Beats or St. Patrick's, சாந்தோம், இந்த மாதிரி ஸ்கூல்ஸோடலாம். ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஜித் சந்திரன், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எம்ஆர்எஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு தனிகை பிரபு ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா that is what like that is where I started, like I would say proper cricket. And like around 5th standardல நான் கோச்சிங் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. தட் ஸ்டார்டட் இன் டன்லப். அப்போ வந்து டன்லப்ல பாத்தீங்கன்னா there used to be like
கோச்சிங் ஃபெசிலிட்டி. அண்ட் அதுக்கப்புறமா ஐ மூவ் டு ராமசாமி ஸ்கூல். அங்கே ராமசாமி ஸ்கூலில் ஆக்சுவலி ஃபைன் ஸ்டார் கிரிக்கெட் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்ல மூவ் ஆனேன். தென் தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட். அண்ட் அங்கே தான் கொஞ்சம் கிரிக்கெட்டும் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, குட், சூப்பர். நீங்க ஃபைன் ஸ்டார்ல விளையாடுனீங்கன்றதுனால நான் கேக்குறேன், நீங்க அபரஜித் இந்திரஜித் கூட சேர்ந்து விளையாடிருக்கீங்களா சைல்ட்ஹுட்ல? ஆமா. நான் ஆக்சுவலி என்னோட இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். எஸ். ஸோ அப்போ வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவங்க ரொம்ப சின்ன பசங்க. லைக் லெட்ஸ் சே ஐ வாஸ் அரௌண்ட் 10, 11 அப்படின்னா அவங்க தே பி லைக் 4 years 5 years elder, லைக் younger than me. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு தனி நெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் தட் டைம். ஏன்னா அவங்க வந்து தனி நெட்ஸ் கொடுத்த காரணம் ஐ ஆல்சோ எ பிகினர். ஸோ அப்போ அவங்க கூட அப்படியே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மற்ற எல்லாரும் ஒரு இதுல ஆடிட்டு இருப்பாங்க, நம்ம தனி நெட்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஸோ நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் அவங்க அப்பா தான் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆக்சுவலி. இன்னமும் அவர் தான் செக்ரட்டரி. ஸோ ரெகுலரா பேசுவார் ஆக்சுவலி வெனவர் ஹி வாட்சஸ் லைக். ஆர் எங்க பெரியப்பாவும் ஆக்சுவலி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. ஸோ தென் ஹி அப்டேட்ஸ் ஹிம் ரெகுலர்லி, என்ன மேட்ச் ஆடுறோம், என்ன ஸ்கோர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் ஹி மெசேஜஸ் மீ சம்டைம்ஸ். நல்லா இதாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மெசேஜ் பண்ணுவாரு. ஓகே, சூப்பர். அண்ட் ஃபைன் ஸ்டார் கிரிக்கெட் அகாடமில நீங்க விளையாடும் போது லைக் டிட் யூ ஸ்டார்ட் அஸ் எ லெக் ஸ்பின்னர் அண்ட் ஆல்ரவுண்டர், இல்ல அப்போ வந்து ஃபாஸ்ட் bowling அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்களா முன்னாடி? இல்ல, ஐ மீன் when I started cricket எனக்கு ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு அந்த ஒரு ஷேன்வானோட ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஷேன்வான் ஆக்ஷன் பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி ஆர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி லெக் ஸ்பின்னர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஸோ ஸ்டார்டட் ஆஸ் எ லெக் ஸ்பின்னர் என்னோட ஃபர்ஸ்ட் கிளப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைன் ஸ்டார் மூவ் ஆனதுக்கப்புறம் அங்க கோச் ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலி, பாலபிரதாப்னு சொல்லிட்டு. ஸோ he was the one who told me like probably like நீ பேட்டிங்கும் நல்லா தான் ஆடுற, ஸோ why don't you try to bat at the top ன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போயிட்டு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, it was very like I would say early 2000. ஸோ அப்போ வந்து இந்த பிக் ஹிட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்ல. ஸோ அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங்லேயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. லைக் நீங்க வந்து டெக்னிக்கலா விளையாடு, தலையை கீழே போட்டு விளையாடு, பால் ஏர்ல அடிக்காத, இது மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஈ கைண்ட் ஆஃப் என்கரேஜ் மீ டு பிளே ஹார்ட் ஆர் ஹிட் த பால் வெரி ஹார்ட். ஸோ அந்த டைம்ல அப்படியே ஆகி ஸோ தென் ஐ ஸ்டார்டட் லைக் கன்வெர்ட்டிங் வாஸ் அன் ஆல்ரவுண்டர். ஓகே, நைஸ். ஐ திங்க் இதுல ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா, நானுமே வந்து நான் பெரம்பூர்ல சதர்ன் ரயில்வே அகாடமி போயிருந்தேன். அப்போ சின்ன வயசுல நான் போகும்போது எனக்கு லெக் சைட்ல நல்லா ஆட வரும். அண்ட் என் கோச் வந்து எல்லாரையும் பயங்கரமா டெரரைஸ் பண்ணுவாரு, வீல் ஆட சொல்லி அண்ட் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். ஆனா என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவர் வந்து மேட்ச்ல போய் அந்த லைசன்ஸ் டு கில் மாதிரி, நீ போய் அடி, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், லெக் சைட்ல காலை போட்டு அடி அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி கோச்சஸ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். டெஃபினெட்லி லைக் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைக் இவ்வளவு இன்னோவேட்டிவான ஒரு ஐ வுட் சே கிரிக்கெட் இவ்வளவு டெவலப் ஆகல. லைக் ஸோ இப்போ வந்து இன்னோவேட்டிவா டசன்ட் மேட்டர், போறாங்க ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறாங்க, ஈவன் இஃப் தே கெட் அவுட் சம்டைம்ஸ். லைக் ஈவன் நாங்க இப்போ ஜப்பான்ல ஆடும்போது கூட பீப்புள் ஹேவ் ஸ்பெசிபிக் ரோல்ஸ். ஸோ எங்க டீம்லயுமே ஸ்பெசிஃபிக்கான சில ரோல்ஸ் இருக்கு சில பேருக்கு. ஈவன் இஃப் தே கெட் அவுட் ஃபர்ஸ்ட் பால், the coach or the team is not gonna be down with them. Like, and I know அவங்களை encourage தான் பண்ணுவோம் because some of the time like they might win the match on their own. ஸோ ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ ஃபேமிலி, ஐ வுட் சே கிரிக்கெட்டிங் ஃபேமிலி. எங்க மாமா, எங்க பெரியப்பா, நான் சொன்ன மாதிரி எங்க பெரியப்பா வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ தே யூஸ் டு பிளே டிஎன்சிஏ லீக். ஸோ அப்படியே அவங்க கூட அப்படி சேர்ந்து நான் விளையாட ஆரம்பிச்சு அண்ணா அப்படியே ஃபேமிலியோட போய் விளையாடுவோம். ஸோ ஃபார் அஸ் லைக் ஃபார் மீ எஸ்பெஷலி தட் டைம் என்னோட ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என்னோட காலேஜ் டேஸ் ஆகட்டும், போய் டிஎன்சிஏ லீக்லாம் விளையாடுறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபன் டே மாதிரி. ஆக்சுவலி காலையில கிளம்பணும், ஒன்னா கார்ல போவோம், போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இது விளையாடிட்டு ஒரு ஃபுல் டே ஆகும். அண்ட் தென் லைக் வி கெட் லஞ்ச், அந்த டீம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவாங்க. தென் ஈவினிங் வரும்போது எங்கேயாவது அப்படியே வெளில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பொறுமையா நைட்டு தான் வருவோம் ஆக்சுவலி. ஸோ இட் யூஸ் டு பி சோ மச் ஃபன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சது தான். சூப்பர். ஸோ ஒரு கிரிக்கெட் ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. அண்ட் லைக் ஆப்வியஸ்லி நீங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல விளையாடும் போது உங்க பேரண்ட்ஸ் ஆர் உங்க மாமா, பெரியப்பா யாராவதோட இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததா? நீங்க வந்து மேட்ச்லாம் விளையாடும் போது வந்து பார்த்து இப்படி ஆடுறா அப்படி ஆடுறான்னு அந்த கோச்சஸை தாண்டி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நமக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா சின்ன வயசுல? ஆக்சுவலா ரொம்ப பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் மெமரினா நான் சச்சின் வந்து டிவில பார்த்தது சொல்லுவேன். பட் எனக்கு பிளேயிங் மெமரின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைக் எனக்கு எப்பவுமே
டிடிசி அப்போ லீக் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து எங்க டீம் விளையாண்டுட்டு இருந்துச்சு, டிடிசி ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல. ஸோ அப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்டோ 10th ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்பதான் வந்துட்டு ஓகே இப்போ சபு வந்து நல்லா பேட்டிங் விளையாடுறான், ஸோ அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு வந்தோம். பட் தேவர் லைக் மோர் தென் 12 people that day. ஸோ எங்க அண்ணா வந்து பாத்தீங்கன்னா என் கசின் வந்துட்டு he was very open minded and he said that இல்லடா நீ விளையாடு, நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கு காலேஜ் நான் அப்படியே போயிட்டு வீக்கெண்ட்ல he was doing some கோர்ஸ் சிஏ படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ he was like இல்ல நான் போறேன், நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு he just sacrificed his spot for me. ஸோ என்னால மறக்கவே முடியாது. நான் scored a 50 that day. ஸோ என்னால அது மறக்கவே முடியாது. ஸோ மை ஃபேமிலி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் அவுட் சைட் ரொம்ப இன்டர்ஃபியர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அது they just let me play. Even if I fail, ரொம்ப அட்வைஸ்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் என்ஜாய் தட் ஆக்சுவலா. ஓகே, வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நீங்க எபினைசர் மார்க்கஸ்ல படிச்சேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ கே விக்னேஷ் உங்களோட ஜூனியரா? ஆமா, கேவி வந்து என்னோட ஜூனியர் ஆக்சுவலி. அவனும் 5 ஸ்டார்ல தான் விளையாடிட்டு இருந்தான். ஓகே. தென் யா he really like I say took off TNPL தமிழ்நாடுலாம் விளையாடிட்டு ஐ திங்க் நவ் he is actually into commentary and everything, coaching and commentary. அவர் தான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட் கெஸ்ட். அவர் வந்து நான் ஒரு 2 months முன்னாடி பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அண்ட் அட் வாட் பாயிண்ட் டிட் யூ ஃபீல் ஓகே கிரிக்கெட் தான் நம்மளுக்கு அடுத்தது, லைக் கிரிக்கெட் இன்னுமே சீரியஸா எடுத்து நம்ம விளையாடணும் அப்படின்றது? ஆப்வியஸ்லி ஸ்டடீஸை நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல இன்னைக்கு வரைக்குமே, லைக் யூ பீன் இன் யோர் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட் அஸ் வெல். பட் கிரிக்கெட்லாம் எனக்கு வந்து கிரிக்கெட்ல அடுத்த ஸ்டெப் நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அது என்ன மொமெண்ட்? அது நம்ம ஐ மீன் நம்ம இந்தியால இருந்து எல்லாம் லைக் எனி ஐ வுட் சே எனி சிட்டி இன் இந்தியா, எனி ஃபேமஸ் சிட்டி லைக் லெட்ஸ் சே சென்னை ஆர் மும்பை ஆர் டெல்லியில இருந்து யார் இருந்தாலுமே கிரிக்கெட்ன்றது நம்மளோட ஒரு பேஷனாவே இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து எப்பவுமே யோசிப்போம் லைக் எப்படி வந்து நம்ம இதுல சக்சீட் ஆகுது சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் தாட். அண்ட் இட் வாஸ் வெரி வெரி காம்படிட்டிவ். நான் விளையாடிட்டு இருந்த டைம்ல ஐ மீன் of course still it is very competitive. So it wasn't easy. ஆனா பாத்தீங்கன்னா லைக் ஐ வுட் சே டிஸ்ட்ரிக்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் until I also like played for under 13. பட் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு then once I was in college I still started playing again under 19 and under 23. ஆனா என்ன சொல்றது 12th முடிச்சதுக்கு அப்புறம் it kind of அந்த ஒரு செக் பாயிண்ட்க்கு வருவோம்ல. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஜினியரிங் படிக்க போறோமா இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது பண்ணணுமா, are we going to focus on sports or something? So then I chose okay first படிச்சிடலாம், படிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து சைட்ல பார்க்கலாம், then let's see like how it goes. And then but படிக்கிறது நம்ம நீங்க சொன்ன மாதிரி like just wanted to make sure that அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு probably like whoever took that risk maybe அவ்வளோ I would say hats off to them, because அந்த crucial pointல to give up a lot of things and then take that risk actually கொஞ்சம் guts கண்டிப்பா வேணும். probably like I think I took the safer route. ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம், படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருக்கலாம் சைட்ல, தென் லெட்ஸ் see how it goes தான் ஆக்சுவலி ஆனது. ஓகே, நைஸ். அண்ட் யூ ஆர் a மெக்கானிக்கல் இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன். லைக் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, நான் ராஜலட்சுமி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2013 பாஸ்ட் அவுட். சாரி ஓகே 2013. ஓகே, நைஸ் நைஸ். அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ராப்ளி ஐ நியூ சம் ஆஃப் த சீனியர்ஸ் அண்ட் எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா they actually suggested mechanical engineering. அண்ட் என் சீனியர்ஸும் வந்துட்டு until there are some vehicles on the road கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வேலை இருக்கும்டா அந்த, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து நிறைய என்ன சொல்றது மோட்டிவேட்டிங்காலாம் நிறைய பேசினாங்க. அண்ட் வீட்லயும் வந்துட்டு they said like மெக்கானிக்கல் படிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி கொஞ்சம் வீட்ல ஸ்பிரிச்சுவலும் கூட, ஸோ கைடன்ஸ் நம்ம மேல இருந்து கைடன்ஸ் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து ஆக்சுவலி ஐ வுட் சே அப்படியே கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு then we just went for mechanical. ஓகே, சூப்பர். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா நிறைய நம் லைக் நானுமே வந்து 2016 பாஸ்ட் அவுட். ஸோ உங்களோட ஒரு 2-3 வயசு தான் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து கௌதம் மேனன் படம் பார்த்துட்டு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா ஒரு ஃபயர் வேணா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக கேட்டேன். நைஸ், சூப்பர். அண்ட் காலேஜ் அது நான் அந்த அது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, பட் இட் வாசன்ட் தி ட்ரூத். ஓகே ஓகே, ஓ ஃபேர் எனஃப் ஃபேர் எனஃப்.
அண்ட் காலேஜ் கிரிக்கெட் பத்தி சொல்லுங்க. காலேஜ்ல வந்து நீங்க கிரிக்கெட் டீம் வந்து 1 இயர் கேப்டன் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவு டிட் தட் ஹேப்பன் அண்ட் எப்படி உங்களுக்கு அது ஹெல்ப் ஆச்சு லைக் ஃபியூச்சர்ல? again I would say very lucky. நான் என்னோட சுஜித் சந்திரன் வந்துட்டு அந்த டைம்ல ஸ்கூல்ல சீனியரா இருந்தார்ல. ஸோ ஐ ஆல்சோ நோ him through லைக் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மூலியமா தெரியும். அண்ட் he was already like studying in my college, லைக் ராஜலட்சுமியில படிச்சிட்டு இருந்தாரு. ஸோ த்ரூ his contact, even before the college started, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வேலுமால்ல வந்து ஒரு காலேஜ் டோர்னமெண்ட் இருந்துச்சு. ஸோ தென் he recommended. நான் போயிட்டு பிஃபோர் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தென் ஐ வென்ட் ஃபார் ப்ராக்டிஸ் இன் காலேஜ். அங்க அப்படியே வந்து விளையாட ஆரம்பிச்சு தென் ஐ பிளேட் ஃபார் காலேஜ். அந்த டைம்ல இருந்தே காலேஜ் விளையாட ஆரம்பிச்சாச்சு. ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா ஐ லெட் த காலேஜ் டீம். அண்ட் அகைன் காலேஜ்ல விளையாடுறது செம்ம ஃபன்னா இருக்கும். ஏன்னா ஓடி கிடைக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து ஆமா. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். தென் அது ஒரு என்டையர் டே நல்லா இருக்கும். வேற காலேஜ்க்கு போவோம். ஸோ வி லுக் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் நாங்க ஐ மீன் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் லைக் வி ஒன் அ லாட் வென் இன் மை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் டீம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். ஜோனல்ஸ்லாம் இப்போ வந்து ஜெயிக்கிறாங்க எங்க காலேஜ். ஸோ நல்லாவே ரொம்ப ஓ இம்ப்ரூவ் நைஸ். ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் இயர்ல லீடர்ஷிப் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் இருந்தாங்க அப்போ என் கூட. இன்னமும் தேர் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்க வந்து தே யூஸ் டு ஆக்சுவலி கைட் மீ. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து கொஞ்சம் ஐ வுட் சே டெஃபினட்டா இந்த மெச்சூரிட்டி இருக்காது. வில் பி வெரி இம்பல்சிவ். ஸோ நிறைய எமோஷனலா டிசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ தென் நம்ம கூடவே 2 பசங்க இருந்தாங்க who used to calm me, who used to like guide me through all the phases. ஸோ அப்படியே வந்து நாங்க அப்படியே பேசி பேசி நம்ம என்ன சொல்றது ஒரு பிளானோட தான் போவோம் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் நம்ம போய் அங்க கிரவுண்ட்ல யோசிக்கிறதோட கொஞ்சம் தெளிவா பேசிப்போம். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன நடக்கும். ஏன்னா எப்படியும் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் பேசுவோம் வச்சுக்கோங்களேன். ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எல்லாம் பேசி வச்சுட்டு போயிட்டு தென் இட் வில் பி ஈஸி டு ஹேண்டில். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளி தட் ஹெல்ப் மீ அவுட் ரியலி வித் லீடர்ஷிப். ஓகே, குட் சூப்பர். ஆக்சுவலி அந்த மாதிரி கைட் பண்றதுக்கு ஆள் இருந்தா ரொம்பவே நல்லது. ஐ மீன் கைடன்ஸ் இல்லைனா கூட ஒரு ஆக்சுவலி ஒரு மாரல் சப்போர்ட் வந்து எந்த டீம்ல இருந்தாலுமே அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுவுமே உங்க அந்த கைடன்ஸ் கொடுக்குறவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா இன்னும் ஆக்சுவலி ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கண்டிப்பா சி இட் வில் நாட் பி ஆல்வேஸ் யூ வில் பி ஆன் த சேம் பேஜ் ஆல் த டைம். ஸோ உங்களுக்குள்ள அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். கரெக்ட். ஆனா அது வந்து எப்படி பேசணும்ன்றது ப்ராப்ளி நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். எந்த நேரத்துல சொன்னா அவன் புரிஞ்சுப்பான், எப்படி அதை நம்ம எடுத்து புரிய வைக்கணும்னு. ஸோ தென் இட் வாஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில் ஆக்சுவலா. நைஸ், வெரி நைஸ். யா சூப்பர். ஓகே, இப்போ வந்து we will move on to some fun ஐஸ் பிரேக்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம உங்களோட ஜேர்னி ஏர்லி சைல்ட்ஹுட் பத்தியும் காலேஜ் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பத்தி சும்மா டச் அப் பண்ணுவோம். ஸோ நீங்க இப்போ ஜப்பானுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்தியன் ஃபுட்டை வந்து எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஈட்டிங் அவுட் சைட், நான் வீட்டுல பண்றது கேட்கல, ஈட்டிங் அவுட் சைட். ஐயோ ரொம்பவே மிஸ் பண்றேன் ஆக்சுவலி. ஏன்னா அண்ட் நான் ஐ யூஸ் டு லிவ் ஃபார் ஃபுட். அதுவும் சென்னையில வந்துட்டு எஸ்பெஷலி நம்மளுக்கு ரோட் சைட் கடையில வந்து நிறைய சாப்பிட்டு பழகியாச்சா. ஸோ அதுவும் காலேஜ் டைம்ல வந்து அது நான் வந்து ராஜலட்சுமியில படிச்ச காரணம் நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பைக்ல போயிட்டு இருந்தேன். ஸோ வி யூஸ் டு டிராவல் த்ரூ அ வில்லேஜ். ஓகே. அங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும். 1 ரூபாய்க்கு இட்லி, 1 ரூபாய்க்கு வடை. ஓ ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா பேக்கரியில போய் சாப்பிட்றதாகட்டும், இல்ல வந்து நம்ம ரோட் சைட் ஷாப்ல சாப்பிட்றதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் இனிஷியலா இங்க வந்த போது. ஸோ பட் ஐ காட் ஆக்சுவலி மேரிட் வெரி early. லைக் ஐ காட் மேரிட் இன் 24 when I was 24 years. ஸோ ஓகே. தென் வைஃப் வந்துட்டாங்க. தென் நீங்க சொன்ன மாதிரி வீட்ல பெருசா மிஸ் பண்ணல. பட் வெளியில போறதுனா இன்னமும் we miss it. நான் எப்பவுமே சும்மா அப்படியே வாக்கிங் போகும்போது எங்க சொல்லுவேன், யா அது டயர்டா போனா லைக் ஒரு சும்மா டீ கடைக்கு கூட டீ குடிக்க கூட இங்க ஆக்சுவலி கடை இருக்காது. தென் இஸ் டு லைக் ஏன்னா நம்ம ஆமா. அது ப்ராப்பர் போய் தான் குடிக்க முடியும். ஸோ அது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய மிஸ் சென்னையில இருந்து ஆக்சுவலி. ஆர் நம்ம ஊர் தான் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு கரெக்ட். ஈடே கிடையாது. நான் ஏன் அதை உங்கள்ட்ட கேட்டேன்னா, நான் வந்து 2016 இந்தியா விட்டு போயிட்டேன். நான் நியூசிலாந்துல கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறமா இப்ப அயர்லாந்துல இருக்கேன். நம்ம வெளியே வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட போறதே ஒரு ஈவென்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் கிளம்பி போகணும், கார்ல போகணும், இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். டக்குன்னு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட ஐயோ நம்ம தான் போட்டு குடிக்கணுமான்ற மாதிரி இருக்கும். யா ஐ மீன் நான் சொன்ன மாதிரி நாங்க அங்க சென்னையில கிரிக்கெட் ஆடும்போது, ஸோ இஃப் இட் இஸ் அ ஹாஃப் டே கேம், டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ்லாம் வந்து 30 ஓவர்ஸ் மேட்சஸ் இருக்கும். ஸோ ஹாஃப் டே கேம்னா மேட்ச் முடிச்சுட்டு ஒரு ஜூஸ் கடையோ ஒரு பேக்கரியிலயோ போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு மேல பில் வராது வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஸோ அதனால போய் ஆமா ஆமா செம்ம சாப்பிட்டு அதுக்கே நம்ம போவோம் மேட்சுக்கு.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஓகே இங்கேயும் வேற மாதிரி நாங்க என்ஜாய் பண்ணுவோம். பிகாஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா வி டேக் லைக் ஒரு 2 hours டிரைவ், வி ஹேவ் டு கோ டு த கிரவுண்ட். ஸோ அங்க அங்க ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நிறுத்திட்டு தென் வி ஆல் டாக் ஃபார் அ வைல் அண்ட் தென் லைக் தென் வி ஆல் கெட் பேக். ஸோ அந்த ஒரு இது இருக்கும் டிஃப்ரெண்டா. பட் ஆனா டெஃபினட்டா நம்ம ஊர் மாதிரி இங்க வராது. அது ஊர் ஃபுட் வந்து அவுட் சைட் டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். 100%, 100%. யா, ஓகே. ஸோ ஃபாலோ அப் கொஸ்டின் அதுல இருக்கு என்னன்னா, உங்களுக்கு உங்க முன்னாடி மாச்சா இல்லனா ஃபில்டர் காஃபி வச்சா எதை முதல்ல எடுப்பீங்க? நான் மாச்சா வந்து ஐ திங்க் ஐ வுட் ஹவ் ஹார்ட்லி ட்ரங்க் மேபி 1 or 2 times. எனக்கு அவ்வளவு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஓகே, ஸோ காஃபி ஓகே, காஃபி எனி டைம். ஓகே, சூப்பர். அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட்? இப்போ ஒரு மேட்ச்க்கு போயிட்டு லாங்கான மேட்ச் விளையாடிட்டோ இல்லனா ஒரு ஹெவியான ஒரு செஷன் முடிச்சிட்டோ இல்ல ஒர்க்ல கூட லைக் சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ் இருக்கும்ல, வீட்டுக்கு வந்து சாப்பிடுற கம்ஃபர்ட் ஃபுட் என்ன? ஆனஸ்டா சொல்லணும்னா லைக் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் டெல் மை வைஃப் எனக்கு இந்த சாப்பாடு வேணும் அந்த சாப்பாடு வேணும் இல்லை. சாப்பாடுன்னு எது பண்ணாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். ஆனா கம்ஃபர்ட் ஓகே, ஃபுட்னா லைக் மோஸ்டா வந்து வைஃப் விதவிதமா ரசம்லாம் வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரசம், தயிர் சாதம் எப்பவுமே வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்சுவலி. எனி எனி டைம் அதை சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் லைக் வெரி குட். எஸ்பெஷலி இங்க வந்து கொஞ்சம் வின்டர் வின்டர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் டெல் மை வைஃப் ரசம் இருந்தா நல்லா சூடா வைமா வந்து சாப்பிடலாம் அவ்வளவுதான். ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். அண்ட் another ஒன், சூஷி ஆர் இட்லி எது உங்களோட ஃபேவரட்? ஆப்வியஸ்லி நோ கம்பேரிசன், பட் சும்மா ஒரு ஃபன் கொஸ்டினுக்காக. நான் ஆக்சுவலி சுஷி சாப்பிட மாட்டேன். ஸோ தென் ஓகே, அகைன் பட் ஆனா நான் சுஷி ரோலாம் போயிருக்கேன். ஸோ ஏன்னா இங்க நேஷனல் டீமோட போகும்போது வி கோ ஃபார் டீம் டின்னர். ஸோ ஐ ஜஸ்ட் கோ தேர் ஐ ஈட் வாட் எவர் லைக் ஐ கேன் கெட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆகட்டும் இல்லை வந்துட்டு வெறும் பிளெயின் ரைஸ் பால் ஆகட்டும் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஈட் தட். பட் பீப்புள் ஹவ் டோல் மீ இட் இஸ் குட். ஆனால் நான் வந்து ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஓகே, ஓகே. அண்ட் ஜப்பான்ல வந்து நிறைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்காங்க. லைக் ஜாப்பனீஸே வந்து நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க ஜப்பான் போய் பார்த்த முதல் சூப்பர் ஸ்டார் படம் என்ன? நான் தியேட்டர் போய் பார்த்தது இல்லை ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் படம். வெரி சாரி ஃபார் தட். ஓகே, ஆனா ஓகே, எனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து பேட்டர் ஆக்சுவலி நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ வுடன்ட் ஃபர்கெட் தட். ஓகே. அதுவும் ஆனா அது வந்து சென்னையில பார்த்தது ஆக்சுவலி. சென்னையில போய் தியேட்டர்ல ராக்கி தியேட்டர்ல போய் பார்த்தது. ஜப்பான்ல ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் ரிமெம்பர். எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா இங்க தியேட்டர்ல போய் பார்க்கல ஆக்சுவலி. தியேட்டர்ல வெரி ஃபியூ மூவிஸ் தான் நான் பார்த்திருக்கேன். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரு? எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட ரீசெண்டா இர்ஃபான் ஸ்ரீவோட வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கூட சொல்லியிருந்தாரு அது மாதிரி தலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவருக்கு தான் இப்ப எங்களை பிடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு. இவரு ராணா டகுபாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தாரு கரெக்டா. சோ அதுல ஆக்சுவலி ஃபன்னியா இருந்தது. அதான் உண்மை நினைக்கிறேன். he likes his privacy and fans வந்து தொந்தரவா நினைக்கிறாரு. இட்ஸ் ஓகே. சூப்பர், எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஒரு அன்கண்டிஷனல் லவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ ஐ ஜஸ்ட் லைக் ஃபார் நோ ரீசன். ஷோர், ஷோர். அண்ட் நீங்க இப்ப ஜப்பான்ல எந்த சிட்டில இருக்கீங்க ப்ரோ? நான் யோகோஹாமால இருக்கேன். ஓகே, ஓகே. அண்ட் இப்போ ஷாப்பிங்னு வரும்போது நீங்க would you prefer shopping in India or in Japan? டிபெண்ட்ஸ். க்ளோத்திங் வந்து பாத்தீங்கன்னா ஐ கெட் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ நாங்கள் இந்தியா போகும்போது நிறைய எஸ்பெஷலி லைக் இந்த ஜீன்ஸ் ஆகட்டும் இல்லை ஷர்ட்ஸ்லாம் வந்து ஆகட்டும் ஐ கெட் இட் பேக் இன் இந்தியா. பட் ஃபார்மல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி நைஸ். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வர்த் ஃபார் யோர் மணி. அண்ட் அதர் தென் தட் இந்த ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஜஸ்ட் இந்தியாலையும் நீங்கள் எனிவேஸ் லைக் எனி பிராண்டட் ஸ்டோர் இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வர்த் யுவர் மணி. அண்ட் ஆல்சோ லைக் there'll be lot of offers if you know the right shops. இங்க நிறைய அவுட்லெட் ஏரியான்னு இருக்கும் ஆக்சுவலி, வேர் இட் இஸ் லைக் அவே ஃப்ரம் த சிட்டி அண்ட் தே allow lot of discounts. ஸோ ஃபேக்டரி ஸ்டோர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா யூ கேன் ரியலி ஃபைண்ட் ரியலி குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஃபார் அ வெரி ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் க்ளோத்திங் தான் எனக்கு இந்தியா ஓகே, அண்ட் அதர் குட்ஸ் ஜப்பான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலி. சூப்பர், குட் ஆன்சர். அண்ட் how fluent are you in Japanese? நான் ஆக்சுவலி வந்து 10 years ஆயிடுச்சு. சொல்ல கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இட்ஸ் ஐ எம் நாட் லைக் டூ ஃப்ளூவெண்ட், பட் என்னால சர்வே பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்கிலீஷே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா கூட ஐ கேன் ஆக்சுவலி சர்வே பண்ற வரைக்கும் என்னால பேச முடியும்.
ஓகே. ஸோ இப்போ இத வச்சு தான் அடுத்த கொஸ்டின். ஸோ ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்க தமிழ் அண்ட் ஜாப்பனீஸ் கலந்து பேச முடியும் அப்படின்னா, அத பேசி காமிக்க முடியுமா? ஓகே. என்னால என்ன என்ன சொல்லட்டும் சொல்லுங்க. மேபி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுக்கட்டுமா? எல்லாருக்கும் ஆ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சபரீஷ். நான் வந்து ஜப்பான்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன். அண்ட் கீப் ஃபாலோயிங் ஜாப்பனீஸ் கிரிக்கெட். அந்த மாரி கூட ஏதாவது நீங்க சும்மா ஃபன்னா சொல்லலாம். ஷூர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் வணக்கம். என் யா. பெயர் சபரி. நான் வந்து ஜப்பான்ல 2015ல ஜப்பான்ல வந்தேன். அண்ட் நான் யோகோஹாமா சிட்டில இப்போ வந்து வசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஜப்பான் டீம்ல 2021ல செலக்ட் ஆகி லாஸ்ட் 5 இயர்ஸா விளையாடிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாரும் ஜப்பான் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணுங்க. கொனிச்சிவா வதாஷி வா ரவிச்சந்திரன் சபௌரிஷி desu. நிஹோன் நீ நீ சென் ஜூகோ நென் நீ இக்கிமாஷிதா. 2021年から日本代表のメンバーです。はい、頑張りましょう。ஓகே. சூப்பர், சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ சோ மச். ஆக்சுவலி ரொம்ப ஸ்போர்ட்டிவா நீங்க பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு ஆக்சுவலி ஜாப்பனீஸ் லாங்குவேஜும். ஓகே. ஐ திங்க் த ஃபைனல் கொஸ்டின் ஓட இந்த செக்மெண்ட்டை முடிக்கலாம். வாட் இஸ் த ஒன் பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் வர்ஸ்ட் அட்வைஸ் யூ ரிசீவ் ஃப்ரம் சம்ஒன் கிரிக்கெட் பேஸ் பண்ணி? ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஐம் ஜஸ்ட் திங்கிங். நல்ல கொஸ்டின். ஸோ நல்ல வச்சிட்டீங்க. I'll go for the, I would say, பெஸ்ட் அட்வைஸ்னா வந்துட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த லைக் பாசிட்டிவா விளையாடணும், நிறைய ரன் அடிக்கணும், நிறைய சிக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கும் போது they did not like stop me. ஸோ there were instances where நான் அப்போ வந்து காலேஜ் டைம்ல ஐ வாஸ் லேர்னிங் ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ நாங்க டிஎன்சி லீக் ஏதாவது நான் போனேன்னா எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து கோதே இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் கிட்ட இருக்கு. ஸோ தென் ஐ ஹவ் டு டிராவல் ஆல் த வே பேக். ஸோ ஐ யூஸ் டு டிரைவ் மை பைக். மேட்சுக்கு போயிட்டு லைக் ஃபர்ஸ்ட் bowling போடுறோம்னா bowling போட்டு ஆக்சுவலி 1 o'clock லஞ்ச் வரும். 9:30 to 1 லஞ்ச் வரும். 1 to 1:45 லஞ்ச். லஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் விளையாடிட்டு என்னால எவ்வளவு ரன் அடிக்க முடியும் அடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி கிளாஸுக்கு வந்துருவேன். ஸோ they were very supportive. ஸோ அந்த டைம்ல கூட they did not tell me like இல்ல நீ இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும். ரொம்ப பாசிட்டிவா எனக்கு I would say that is my best advice which I have received. Like they did not என்ன சொல்றது stop me from doing what I actually kind of liked doing on the cricket field. Worst advice நான் I mean or worst incident something that has actually come. நான் பேர் சொல்ல மாட்டேன், பட் there was a coach like in my under 13 category. like அப்போ வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தபோது ஃபர்ஸ்ட் பால் நான் விளையாடுறேன் ஒரு ஸ்பின்னரை அண்ட் ஐ ஸ்வெப்ட் ஹிம் ஃபார் அ பவுண்டரி. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இமீடியட்டா என்ன கூப்பிட்டுட்டு நீ வந்து வெளியில போய் நின்று எதுக்கு நீ போய் ஸ்வீப் விளாண்ட, தப்பான ஷாட் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில நிக்க வச்சிட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லா நான் ப்ராக்டிஸே பண்ணல. ஆக்சுவலி என்ன ப்ராக்டிஸ் பண்ண விடல. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அ பனிஷ்மெண்ட். எனக்கு அது இன்னமும் என்னால மறக்க முடியாது. அண்ட் எனக்கு இன்னமும் அந்த ஸ்வீப் ஆடும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். என்னோட கோ டு ஷாட்டே கிடையாது ஆக்சுவலா. ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு ஐ வுட் சே கைண்ட் ஆஃப் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா when we approach kids or when we talk to kids then we remember all that, we just take it. நான் அது வந்து again அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல, பட் for me that is a learning lesson where how to not like tell someone like not to do something. ஸோ அது நம்ம வந்து அவர் வேற விதமா சொல்லியிருந்தாருன்னா ப்ராபப்ளி எனக்கு வந்து இன்னும் நல்லா பதிஞ்சிருக்கும். பட் the way he told me எனக்கு வந்து அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி என்னோட மைண்ட்ல அது ரொம்ப பதிஞ்சு எனக்கு ஸ்வீப் ஆடவே வராது ஆக்சுவலா ப்ராப்பரா. ஸோ தென் அது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஐ ஹவ் டு லைக் ரியலி ட்ரை ஹார்ட். ப்ராக்டிஸ்ல நிறைய ட்ரை பண்ணுவேன், பட் ஸ்டில் அது வந்து எங்கேயோ இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஐ வுட் சே அட்வைசஸ் ஐ ஹவ் ஆக்சுவலி காட். ஆக்சுவலி சூப்பரா டச் அப் பண்ணீங்க ப்ரோ. லைக் என்னால இது வந்து பயங்கரமா ரிலேட் பண்ணிக்க முடியுது. நானுமே வந்து இதை ஆட் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்குமே சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி 2 கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு மேட்ச்ல நான் லெக் ஸ்பின்னரா இருந்தேன் அந்த 13 டைம்லலாம். நான் ஒரு மேட்ச்ல வந்து லெக் ஸ்பின் போட்டிருந்தேன். ஷாருக் கான் இருக்கான்ல, இப்போ டிஎன்பிஎல் விளையாடுறான்ல, அவன் தான் என்ன செம்மடி அடிச்சிட்டு இருந்தான் பிரேக்குக்கு முன்னாடி. ஆக்சுவலி ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இருந்தது. அப்போ என்னோட கோச் வந்து என்ன வெளில கூப்பிட்டு சொன்னாரு, நீ வந்து அவன் ஒரு பால் இறங்கி அடிக்கிறான் அப்படின்றதுனால நீ வந்து ஃபிளாட்டா போடுற, ஸோ பால் ஷார்ட்டா போது அவன் பேக் ஃபுட்ல போய் அடிக்கிறான். உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, நீ அதுக்கு ஒர்க் பண்ணு, லைக் தூக்கி போடு நல்லா. அண்ட் நல்ல லெக் ஸ்பின்னரை வந்து உலகத்துல எவனாலையுமே ஆட முடியாது. யூ ஆர் த கிங் when you have the ball in your hand அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அமைச்சார். அவர் பேர் வந்து ஃபில்பர்ட் கெனடி. அவர் வந்து இன்னுமே வந்து லைக் ஐ ஸ்பீக் டு ஹிம் அண்ட் அட்வைஸ்லாம் கேட்பேன்.
ஸோ அந்த டைம்ல வந்து அந்த அட்வைஸ் வந்து செம ஒரு பூஸ்டா இருந்தது. அண்ட் நான் பிரேக் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஓவர்ல நான் அதே மாதிரி டாஸ் பண்ணி போட்டேன். ஹி ஸ்டெப் டவுன் அண்ட் ஸ்டம்பிங் ஐட்டம். ஸோ அதுக்கப்புறம் லைக் ஐ லுக்ட் அட் மை கோச் அண்ட் அவர் வந்து தம்ஸ் அப் காமிச்சு சொன்னாரு, சூப்பர், இதுதான் நான் சொன்னேன், லைக் ஆல்வேஸ் பிளேட் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு வந்து டக் ஃபீட் இருக்கும் அப்போ. ஐ லேட்டர் ஃபவுண்ட் அவுட் தட் இட்ஸ் ஆங்கிள் மொபிலிட்டி இஷ்யூஸ். லைக் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ராங் ஆங்கிள்ஸ் இருக்காது. ஸோ நான் நடக்கும்போது கால் வந்து இப்படி போகும். அப்போ இன்னொரு கோச் இருந்தாரு அதே கிளப்ல. அண்ட் அவர் வந்து எப்படின்னா புது ஷூ வாங்கிட்டு நான் போட்டு போயிருந்தேன். அப்ப பார்த்துட்டு, என்ன புது ஷூ வாங்கியிருக்கியா, நீ என்ன ஷூ வாங்கினாலும் உனக்கு வேஸ்ட், உன் கால் வந்து வாத்து கால் மாதிரி இருக்கு, அதனால உன் ஷூ வந்து மடங்கிடும் சீக்கிரமாவே, அதனால என்ன ஷூ வாங்கினாலும் உனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு. அது இப்பவுமே அதே எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஓடும்போது, நடக்கும்போது நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு ஆக்சுவலி. ஐ திங்க் இப்போ பாக்குற கோச்சஸ் ஆர் இப்போ வந்து டீச் பண்ற கோச்சஸ் வந்து தே ஹேவ் டு பி ரியலி சென்சிபிள். இப்போ இருக்கிற சென்சிட்டிவிட்டி லெவல்ஸும் அதிகம். அண்ட் லைக் யூ ஷுட் நாட் கிவ் ட்ராமா டு தி நியூ கிரிக்கெட்டர்ஸ். அதுதான் வந்து ஐ டேக் இட் அஸ் அ லெசன். நீங்க இப்போ சொன்னதுல இருந்து ஐ டேக் தட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆல்சோ. யா டெஃபினெட்லி. சி ஐ மீன் அவர் வந்து அன்னைக்கு என்கிட்ட வந்து கூப்பிட்டு, எதுக்குடா ஃபர்ஸ்ட் பாலே குறுக்காடுற, இனிஷியலா ஜஸ்ட் செட்டில் இன்டு யுவர் கேம், 4 பால் வீல் ஆடு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நீ ஸ்வீப் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஸ்வீப்பும் அன்னைக்கு வந்து ஆடணும்னு தோணிருக்கும். அண்ட் தென் ஐ வுட் ஹவ் பீன் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் இது பதிஞ்சிருக்கும் மனசுல, ஓகே ஃபர்ஸ்ட் எப்பவுமே 4 பால் வந்து வீல தான் ஆடணும்னு. பட் நம்ம ஒரு நல்ல ஷாட் அடிச்சும் வந்து அவரு நம்மள இப்படி பண்ணிட்டாரு. அண்ட் அந்த நாள் ஃபுல்லா விளையாடல. ஸோ தென் அண்ட் ஆல்சோ யூ கைண்ட் ஆஃப் ஃபீல் எம்பாரஸ்ட்ல. ஸோ நீங்க தனியா நீ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தனியா கிரவுண்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியாது, சின்ன வயசு வேற. அண்ட் நம்ம அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோச் சொல்றத கேளு, நீ ஏன் கோச் சொல்றத பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது அப்போ வந்து யா தென் கைண்ட் ஆஃப் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். லைக் ப்ராப்ளி மேபி நானும் அந்த அப்போ கோச்சா இருந்திருந்தா இதை பண்ணிருக்கலாம். ஏன்னா அப்போ இருந்த நீங்க சொன்ன மாதிரி அப்போ இருந்த எல்லாமே ஐ வுட் சே the way they approached people or the way they approached coaching itself was different. இப்போ வந்து it has actually evolved. It is more people centric now. And இப்போ வந்து like you have to more empathize with the kids and see like how they feel, எப்படி எடுத்துப்பாங்க எல்லாமே நீங்க யோசிச்சு தான் கோச் பண்ண முடியும். இல்லனா they will have multiple options or they will just leave and they will go. So அது வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய lesson. Oh, actually, super. Yeah, I think with that insight, with that useful insight, we will come to the end of segment 1. ஸோ சூப்பர். ஆக்சுவலி லைக் உங்களை பத்தி நிறைய வந்து தெரிஞ்சுது. அண்ட் உங்க ஃபேமிலி சப்போர்ட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி கமெண்டபிள். நான் வந்து உங்களுக்கு ஒரு சல்யூட் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு செக்மெண்ட் 2 which is DRS. ஸோ இப்போ வந்து உங்களோட மெயின் கெரியர், நீங்க வந்து ஜப்பானுக்கு எப்படி போனீங்கன்றதுல ஆரம்பிச்சு இப்போ அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க ஜப்பானுக்கு வந்து டிட் யூ கோ as a cricketer or did you go for work and அப்புறமா விளையாட ஆரம்பிச்சீங்களா அங்க? ஹானஸ்டா சொல்லணும்னா 2015ல எனக்கு ஜப்பான்ல கிரிக்கெட் ஆடுவாங்கன்னே தெரியாது. ஸோ எனக்கு 2014ல ஆக்சுவலி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் 2013 பாஸ்ட் அவுட். ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் டெய்ம்லர் இந்தியா வெஹிக்கிள்ஸ். அங்க வந்து டெய்ம்லர் ட்ரக்ஸ்ல அப்பதான் ஆரம்பிச்சேன். தென் எங்க பாஸ், அப்ப நான் என்னோட பாஸ் வந்து பாத்தீங்கன்னா he came to Japan for a I would say project or something. And then அவருக்கு இங்க it came to like he's gonna be working here. Then he asked me, so என்னடா வர இன்ட்ரெஸ்ட் இருக்கானு. ஸோ அந்த டைம்ல கரியர் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஊல் சே நோ. ஸோ டெஃபினட்டா ஐ வாஸ் லைக் ஓகே, எல்லாருமே அதான் அட்வைஸ் பண்ணாங்க, கிளம்பி போடா, இந்த இவ்வளோ ஏர்லியா இருக்கும், இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஸோ அப்போ ஒர்க் ரிலேட்டடா வந்தது தான் 2015ல. அண்ட் வந்ததுக்கு அப்புறம் தென் அப்போ கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆக்சுவலி வந்து அப்போ நான் என் கூட விளையாண்டுட்டு இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, நீ சும்மா எடுத்துட்டு போய் அங்க யூஸ் ஆகலன்னா வந்து கிட்ட வந்து வச்சுக்கோ, பரவாயில்ல, வை டு யூ நாட் டேக்கிங் எனிதிங். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஜப்பான்ல யார் கிரிக்கெட் ஆட போறாங்க, ஸோ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம், ஐ வில் ஆக்சுவலி டேக் டிஃப்ரெண்ட் திங்ஸ், என்னோட வெயிட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஐ டிட் நாட் டேக் எனிதிங். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் எங்க மாமா என் கூட வந்தாரு. ஸோ he made sure that I was actually, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 24 இயர்ஸ் வந்து வீட்லயே இருந்தாச்சு. 23 இயர்ஸ் வீட்லயே இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்டெப் ஆக்சுவலி ஜப்பானுக்கு வருதுன்றது. ஸோ தென் எங்க மாமா வந்தார் இனிஷியலா. he was here for 20 days, made sure that everything was okay. நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோவா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு புது இடத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாமே ஆறதுக்கு. அது ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிக்கும்ல.
தென் தட் ஸ்டார்டட் கிக்கிங் இன். ஐயோ நம்ம தனியா இருக்கோம், நம்ம எதுவுமே பண்றது இல்ல, வீக்கெண்ட் ரொம்ப ரொம்ப போரிங்கா போகும். ஸோ தென் ஐ ஸ்லோலி ஸ்டார்டட் சர்ச்சிங் கூகுள்ல. ஸோ கிரிக்கெட் என்ன இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான் கிரிக்கெட் அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ தென் ஐ டைரக்ட்லி இமெயில் தெம். ஸோ ஐ செட் தட் நான் இது மாதிரி சென்னையில் விளையாடி இருக்கேன், எனக்கு வந்து ஜப்பான் விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவங்க இமீடியட்டா தேவர் கைண்ட் இனஃப் டு ரெஸ்பாண்ட். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, இல்ல நீங்க இந்த மாதிரி ரெசிடென்சி பீரியட் வந்து 3 years கம்ப்ளீட் பண்ணோம், அப்புறம் தான் யூல் பி எலிஜிபிள் டு பிளே ஃபார் ஜப்பான், அண்ட் நீங்க டொமஸ்டிக்கா விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், தென் ஒன்லி யூல் பி செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தென் சும்மா கூகுள்ல போய் அகைன் ஐ சர்ச் ஃபார் அ கிளப். ஸோ அப்போதான் எங்க டைகர்ஸ் கிரிக்கெட் கிளப் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவங்க கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ இமெயில் தெம். அதுக்கப்புறம் அவங்க இமீடியட்டா வந்து அந்த வீக்கெண்டே அவங்களுக்கு மேட்ச் இருந்துச்சு. ஸோ தென் ஐ வெண்ட் அண்ட் பிளேட் வித் தெம் ஆக்சுவலி. இப்படிதான் என்னோட கிரிக்கெட்டிங் கரியர் அண்ட் ஹவ் ஐ கேம் டு ஜப்பான் ஆக்சுவலி. இதுதான் ஒரு பேக் ஸ்டோரி. சூப்பர். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலும் நம்ம முதல்ல ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடி நம்ம நெட்வொர்க் பண்ணா லைக் ஈவன் ஃபாஸ்டரா லைக் வி கேன் அடாப்ட் டு த சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த பீப்புளை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இன்னுமே ஃபாஸ்டரா அடாப்ட் பண்ணலாம் அந்த ஒரு இதுக்கு ஊருக்கே சொல்றேன். அந்த மாதிரி வந்து எனக்குமே நடந்திருக்கு. நானுமே வந்து புதுசா எந்த ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கிளப்ஸ் நியர் மீன் தான் சர்ச் பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையே. நைஸ். அண்ட் இப்போ டைகர் சிசி வந்து என்ன டிவிஷன்ல இருந்தாங்க நீங்க விளையாடும் போது, அண்ட் ஜப்பான் கிரிக்கெட் லீகோட ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் டச் அப் ஆன் பண்ணுங்க. யா ஷூர். ஸோ நான் 2015ல வரும்போது பாத்தீங்கன்னா ஜப்பான் கிரிக்கெட் லீக் வந்து 2 டிவிஷன் இருந்துச்சு. ஸோ டைகர்ஸ் கிளப் வந்து 2015ல தான் அந்த ஜப்பான் கிரிக்கெட் லீக் என்ட்ரி கொடுத்து அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ டிவிஷன் 2ல ஆரம்பிச்சாங்க. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் வித் தெம் இன் டிவிஷன் 2. அண்ட் அந்த இயரே பாத்தீங்கன்னா ஃபைனல் நாங்க வின் பண்ணி வி காட் அ ப்ரமோஷன். ஸோ இங்க எப்படின்னா லைக் இப்போ பாத்தீங்கன்னா லைக் ஒவ்வொரு பீரியட் நல்லா எவால்வ் ஆகி லைக் டிவிஷன் 3 வந்துச்சு, இப்போ டிவிஷன் 4மே வந்துருச்சு. ஸோ சிங்கிள் கிளப் ஹேவ் மல்டிபிள் லைக் டீம்ஸ், டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3, டிவிஷன் 4. ஸோ நாலு டிவிஷன்லயுமே பாத்தீங்கன்னா எங்க கிளப். ஆனா ஒரே ஒரு என்ன இதுனா ரூல் என்னன்னா யூ கேனாட் பிளே த சேம் 11 ஆர் சேம் பிளேயர்ஸ் இன் த சேம் ரவுண்ட். ஸோ ஒருத்தர் ஒரு ரவுண்ட்ல ஒரு டிவிஷன் தான் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டிவிஷன்ல ஆரம்பிச்சது, இப்போ 4 டிவிஷன்ல ஆக்சுவலி நல்லா எவால்வ் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல. அண்ட் எங்க டைகர்ஸ் கிரிக்கெட் கிளப் 4 டிவிஷனுமே விளையாடுது. அண்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நான் டிவிஷன் 1 ஆக்சுவலி லீட் பண்ணிட்டு இருக்கேன் டைகர்ஸ் கிரிக்கெட் கிளப்ல. ஓகே, நைஸ், வெரி நைஸ். அண்ட் ஜப்பான்ல கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நீங்க போகும்போது எப்படி இருந்தது கம்பேரிட்டிவ்லி இப்போ எப்படி இருக்கு? கிரவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ப்ராப்ளி இப்போ புதுசா ஒரு 2-3 கிரவுண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் 2015ல வந்த போது இந்த இன்டர்நேஷனல் கிரவுண்ட் இல்ல, அந்த ஸ்கூல் இருந்துச்சு ஆக்சுவலி. நான் யோகோஹாமால இருக்கேன். ஸோ இங்க இருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பாத்தீங்கன்னா சானோன்னு ஒரு பிளேஸ், அதுதான் வந்து கிரிக்கெட் சென்டர் ஆஃப் ஜப்பான். ஸோ அங்க வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்டே கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து 2016 2017க்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அங்க வந்து டர்ஃப் ஃபெசிலிட்டிஸோட கிரவுண்ட் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசோசியேட் கிரவுண்ட்ஸ்னு சொல்லுவேன் நான். நல்ல சூப்பர் வியூல நல்லாவே இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்க்காக நகோயான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டில இங்கேருந்து அகைன் அது ஒரு 100 ஒரு மேபி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசியன் கேம்ஸ்க்காக ஒரு 3 பேஸ்பால் கிரவுண்ட பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டா கட்டுறாங்க. ஸோ அது வந்து நாங்க இப்போ விளையாட போறோம், லைக் இஏபி குவாலிஃபயர்ஸ் எங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அங்க வந்து அப்போதான் இனாகிரேட் பண்ண போறாங்க அந்த கிரவுண்ட். ஸோ இப்போ நல்லாவே ஆக்சுவலி சொல்லணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்ததுல இருந்து இப்போ வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் புதுசா இப்போ 2 கிரவுண்ட் ஆக்சுவலி 2 ப்ராப்பர் டர்ஃப் கிரவுண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலி ஜப்பான்ல. ஓகே, நைஸ் நைஸ், சூப்பர். அண்ட் இப்போ உங்களோட ஜப்பான் கிரிக்கெட் டீம் என்ட்ரி பத்தி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் அப் எப்போ வந்தது, அண்ட் நீங்க முதல்ல அந்த ஜப்பான் ஜெர்சி போடும்போது லைக் வாட் டிட் யூ ஃபீல்? ஆப்வியஸ்லி அப்போ வந்து நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ஆக போறீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? ஸோ ஃபர்ஸ்ட் கால் அப் பாத்தீங்கன்னா 2021ல எங்க கோச் வந்துட்டு ரீச் அவுட் பண்ணாங்க. பிகாஸ் நான் யோசிச்சது 2015ல ஆரம்பிச்சேன், பட் 2015 wasn't my full season. So 2016ல இருந்து once I completed like 2018, I was always looking forward. எப்போ கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜப்பான் கிரிக்கெட்ல இப்போ நான் சொன்ன மாதிரி லைக் நான் 10 full seasons விளையாடிட்டேன்.
ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 17, 18, 20, 22, 23, 24, 25 7 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பிளேயர் ஆஃப் தி இயர் ஆக்சுவலி வாங்கியிருக்கேன், மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர். ஓ அண்ட் நைஸ். டூ டைம்ஸ் ரன்னர் அப், அப்புறம் ஒன் டைம் வந்து தேர்ட் பிளேஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்க சொன்னது வந்து ரெசிடென்சி பீரியட் கம்ப்ளீட் பண்ணோம், ஓகே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணியாச்சு. ஸோ எப்போ கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேர்ல்டுலயே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்தம்பிச்ச மாதிரி கோவிட் வந்துருச்சு 2020ல. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அந்த வருஷம் நடந்துச்சு. பட் அங்க எங்களுக்கு சேலஞ்சிங்கான என்வாயன்மெண்ட்ல தான் ஆக்சுவலி கிரிக்கெட்டே நடந்துச்சு. ஸோ 2020லேயே வரும்னு எதிர்பார்த்தேன், பட் தென் இட் காட் டிலேட். அதுக்கப்புறம் 2021ல வந்துச்சு. 2021லயுமே பாத்தீங்கன்னா டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்த காரணம் நாங்களும் வெளியில போக முடியல, எந்த கண்ட்ரியும் வர முடியல. ஸோ கால் அப் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்லாம் போகணுமே தவிர ஜப்பானோட ஷர்ட் இன்னும் போட முடியல. தென் அப்புறம் ஸ்லோவா 2022ல தான் பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ஸ், வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் 2024 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் வந்துச்சு. அண்ட் ஜப்பான்லயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மேட்சஸ் தான் விளையாடணும். அந்த டைம்ல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஜப்பான் ஷர்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அப்பாவுக்கு வந்து டிக்கெட், அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு கிரிக்கெட் விளையாட. ஸோ அப்பாவுக்கு டிக்கெட் போட்டு அப்பாவை வர வச்சு, ஸோ நான் வந்து விளையாடுறத அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அப்போ என் ஃப்ரெண்ட் இங்க ஒருத்தர் இருந்தாரு. ஸோ he was வெரி கைண்ட் enough. அவர் ஒரு ரூம் புக் பண்ணி அப்பாவை எங்க கூட்டிட்டு போய் அவர் அங்க தங்கி எங்க எல்லா மேட்சையும் பார்த்தாரு அப்பா ஆக்சுவலி. ஸோ இட் வாஸ் ஒரு சரியான ஃபீலிங் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும் போது லைக் நான் அப்போ வந்து பிளேயர் நம்பர் 96. ஸோ அப்போ வந்து அப்போதான் வந்து நாங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே நாங்க 2022ல விளையாடும் போது ஒரு 8 or 9 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we made our debut together. ஏன்னா ஜப்பான் ரொம்ப நாளா விளையாடாம இருந்துச்சு. ஸோ அப்பதான் வந்து நிறைய பேர் அப்ப வந்து டெபியூ பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி a very very nice feeling. அப்போ அப்பாலாம் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்க கிளப் வந்து பாத்தீங்கன்னா we were the only club. அப்போ வந்து we had 2 members from our club who played for the national team. ஸோ அப்போ எங்க கிளப்போட சப்போர்ட் பாத்தீங்கன்னா 2022ல ஒரு 40-50 மெம்பர்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்து they were making a lot of they were doing a lot of support for us. ஸோ ஜப்பான் டீம்லயுமே எங்க கேப்டன்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாரு. யார் இவங்க வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, பிகாஸ் they all felt very good. ஏன்னா அந்த மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ்ல ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஸோ இட் ஆக்சுவலி felt really good. ஸோ yeah, it was a very very good feeling actually. சூப்பர். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ரன் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் ஜப்பான் ஞாபகம் இருக்கா? டெஃபினட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ரன் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டரியில தான் வந்துச்சு ஆக்சுவலி. ஸோ என்னன்னா எங்களோட 2022 குவாலிஃபயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ ஜப்பான், இந்தோனேஷியா, சவுத் கொரியா 3 டீம் தான் இருந்துச்சு. ஸோ தென் ஜப்பானுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா T20I ஸ்டேட்டஸ் கிடையாது. நீங்க 6 மேட்ச் இன்டர்நேஷனல் விளையாடி இருந்தாதான் உங்களுக்கு 6 T20Is நீங்க விளையாடி இருந்தாதான் உங்களுக்கு ரேங்கிங்கே வரும். ஸோ தென் அதுக்காக என்ன பண்ணாங்க, ஜப்பான் கிரிக்கெட்ல வந்து இந்தோனேஷியாவை முன்னாடியே கூப்பிட்டு ஸோ தென் we played a 3 match series with them. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க விளையாடணும். ஸோ தென் அப்போ வந்து ஐ மேட் ஆக்சுவலி 29 ball 44 runs அந்த என்னோட டெபியூ மேட்ச்ல ஸ்கோர் பண்ணேன். அண்ட் அந்த மேட்ச்ல ஐ திங்க் போலிங் போட்டேன், ஆனா விக்கெட் எடுக்கல. ஸோ ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் மை செகண்ட் கேம். ரெண்டாவது மேட்ச் தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தேன் ஆக்சுவலி ஜப்பானுக்கு. ஓகே நைஸ், சூப்பர், வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து ஜப்பான் கிரிக்கெட் விளையாடும் போது ஆப்வியஸ்லி யூ வுட் ஹவ் சீன் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். நீங்க இந்தியாலயும் வந்து லீக் விளையாடிருக்கீங்க, ஜப்பான்லயும் லீக் அண்ட் இன்டர்நேஷனல் விளையாடிருக்கீங்க. மேஜர் கல்ச்சர் ஷாக்னு ஏதாவது இருந்ததா? இங்க வந்துட்டு எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இது இன்க்ளூடிங் மீ as well. ஸோ நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஜெனரலைஸ் பண்ண மாட்டேன், பட் somehow நம்ம we don't take time seriously. நம்ம வந்துட்டு லைக் லெட்ஸ் சே 9:30 நம்ம சொன்னா நம்ம கொஞ்சம் லேட்டா போலாமே, ஒரு 9:40 அந்த மாதிரி போலாமே அப்படின்லாம் யோசிக்கிற ஆளுங்க இருப்போம் நம்ம, இன்க்ளூடிங் மீ. நான் வந்து இது பண்ண மாட்டேன், யாரையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல மாட்டேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். இங்க வந்து டைமுக்கு போகணும். பிகாஸ் நம்ம ஊர்ல மேபி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பிளேம் பண்ண முடியும் நம்மளால, இட்ஸ் ஈஸி டு டூ தட். ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிலே இருந்துச்சுன்னா இட் வில் பி அனௌன்ஸ்ட். ஸோ நீங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம கண்டுபிடிச்சிருவாங்க, ஓகே இவன் வந்து நம்ம தலையில மிளகா அரைக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து டிசிப்ளின் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் சே ஃபார் தெம் மோர் தென் த ஸ்போர்ட் இட் செல்ஃப். டிசிப்ளின் தான் வந்து ஃபர்ஸ்டா இருந்துச்சு. ஸோ தே வர் வெரி ஓப்பன் அபவுட் தட். அது இட் வாஸ் லைக் அ நோ நான்சென்ஸ் அப்ரோச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து டைமுக்கு வந்தே ஆகணும்.
they take it very seriously. நீங்க டீம் மீட்டிங்ஸ்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா then you have to face the consequences, or if you are late for the team meeting they'll make sure that you know. So அந்த மாதிரி விஷயம் வந்து டெஃபினட்டா எனக்கு ஒரு பெரிய இதா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இது வந்து ஃபுட்பால் எல்லாரும் பார்ப்பாங்க. ஜப்பான் வந்து எங்கெல்லாம் மேட்ச் விளையாடுதோ அந்த ஃபேன்ஸ் வந்து they stay back, they make sure the stadium is clean, correct, and yeah, they tidy up properly. So இது வந்து again இது எங்க டீமோட one of the I would say again we make sure to do that every time. எங்க மேனேஜருமே அது வந்து he will definitely remind us every time. அது வந்து நாங்க எங்க போனாலுமே wherever we go the tent வந்து நாங்க எப்படி போனோமோ it will be in a better shape, அப்படிதான் நாங்க போனோம், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது it was a culture that is actually இந்தியால வந்து நம்மளுக்கு கிரவுண்ட்ஸ்மேன் இருப்பாங்க, மார்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம விட்டுட்டு வந்துருவோம். இங்க யாராவது இருந்தாலுமே நம்ம வந்து ப்ராப்பரா அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு தான் போனோம். எந்த ஒரு இங்க கோமின்னு சொல்லுவோம் இது எனி வேஸ்ட், ஸோ வி ஜஸ்ட் டேக் அ கவர், அதை எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் வந்து வி ஸ்டெப் அவுட் ஆஃப் த கேம். ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் ஷாக் சொல்ல மாட்டேன், கல்ச்சரல் டிஃபரன்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பட் ஆனா இதெல்லாம் நல்ல விஷயம் இல்ல, நம்ம கத்துக்கலாம். அண்ட் நம்ம இங்கேருந்து நம்ம போய் திருப்பியும் ப்ராப்ளி இந்தியா போறோம், இந்தியால போய் விளையாடுறோம்னா இதெல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். தென் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஜப்பான்ல பாத்தீங்கன்னா லைக் சோஷியலி தே ஆர் ஆக்சுவலி ட்ரெயின் டு டூ ஆல் தட். டிசிப்ளினா இருக்கணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, குப்பையை வந்து கரெக்டா இங்க போடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ஊருக்கு போனா நம்ம டெஃபினட்டா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நம்ம சொல்லி கொடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி கல்ச்சரல் டிஃபரன்சஸ் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலி. சூப்பர். ஆக்சுவலி இது வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு டிசிப்ளின் ரொம்ப தேவை. நீங்க கரெக்டான இடத்துல ஜப்பான்ல இருக்கிறதுனால இன்னுமே வந்து டிசிப்ளினுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டைம் கீப்பிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி லைக் டைம் கீப்பிங் வந்து கிரிக்கெட்க்கு வந்து டைம் கீப் அப் பண்றதுன்றது வந்து ரொம்பவே முக்கியம். அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை. அண்ட் வித் டைம் கீப்பிங் உங்களோட டிசிப்ளினுமே வந்து இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஐ திங்க் சம்திங் தட் வி ஷுட் ஆல் லேர்ன் ஃப்ரம் ஜாப்பனீஸ், விச் இஸ் டைம் அண்ட் டிசிப்ளின். இல்ல ஐ திங்க் அது நீங்க ப்ராப்ளி நீங்க ஜப்பான்ல இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜப்பான்ல இருந்துட்டீங்கன்னா யூல் பி ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும் டு பி மோர் டிசிப்ளின், டைமுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். ஒன்னு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஃபிட்னஸ் நான் சொல்லுவேன். கல்ச்சரல் நீங்க கேட்டீங்களா, சாரி லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் டு தட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட். இங்க வந்து அகைன் உங்களுக்கு ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, தில் பி வெரி ஃபிட். நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கில்ட் வந்துடும், ஆஹா இவங்கெல்லாம் வந்து ஃபிட்டா இருக்காங்களே, இவங்க நம்மள மாதிரி, நம்மளும் இவங்க மாதிரி இருக்கணும், நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே இருக்காது. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் ஜப்பான்ல வந்து இருந்துட்டீங்கன்னா தென் when you go back people might ask you, அந்த பயத்திலேயே ப்ராப்ளி you'll be like on time, you'll be disciplined, you'll be like more fitter. So இந்த மாதிரி விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா I think this is the best things you will learn from Japan. ஓகே, நைஸ் சூப்பர். அண்ட் நீங்க வந்து இப்போ ஜப்பான்ல வந்து ஜப்பான் கிரிக்கெட் டீமுக்காக 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ ஆர் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ், ஆர் இஃப் நாட் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் ஜப்பான், கரெக்டா? அண்ட் 50th விக்கெட் ஞாபகம் இருக்கா? T20 ஐஸ்ல ஐ எம் த லைக் இப்பதான் வந்து ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஜப்பான் பிளேயர் டு கெட் 50 இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ். ஸோ ஓவராலா பார்த்தா லைக் இஃப் யூ லைக் ஆல்சோ கன்சிடர் த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ், தென் எனக்கு என்னோட தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லைக் இது வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், மகோதோ தனியாமான்னு சொல்லிட்டு, அவர் ஜாப்பனீஸ் ஷேன் வான்னு சொல்லுவோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓவரால் அவர் தான் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர் ஜப்பானுக்கு. ஆனா எனக்கு வந்து T20 ஐஸ்ல 50 விக்கெட்ஸ் இப்போ நான் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் ஜப்பான். அண்ட் 50th விக்கெட் வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கு, ஏன்னா இப்போ ரீசெண்டா நாங்க தாய்லாந்து போயிருந்தோம். அங்க சீரீஸ் விளையாடும் போது பாரைன் கூட விளையாடணும். ஸோ பாரைனோட விளையாடும் போது நான் ஐ திங்க் தேவர் ஆல்ரெடி லைக் 4 or 5 டவுன். ஸோ நான் 6th விக்கெட் ஆக்சுவலி எடுத்தேன், அவங்க டீமோட 6th விக்கெட் அது. ஸோ நான் எடுத்துட்டு ஐ கைண்ட் ஆஃப் லைக் எமோட்டட். ஸோ எமோட் பண்ணும்போது என் கேப்டனும் கீப்பரும் என்னடா பண்ற, 6th விக்கெட் இதுக்கு போய் கத்திட்டு இருக்க அப்படின்னாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இல்ல இது என்னோட 50th விக்கெட், தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ நல்லாவே ஞாபகம் இருக்கு 50th விக்கெட். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போ ஜப்பானீஸ் லோக்கல்ஸ் மத்தியில இஸ் கிரிக்கெட் கெட்டிங் பாப்புலர், அண்ட் ஜப்பான் கிரிக்கெட் டீம்லயுமே வந்து நிறைய லோக்கல்ஸ் விளையாடுறாங்களா இப்போ? ஜப்பான்ல பாப்புலர் ஆயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட மெயின் ஸ்பான்சர் இந்த MK வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான். ஸோ மிட்சுய் நாலேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி.
அண்ட் அந்த சனோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சனோ இன்டர்நேஷனல் கிரவுண்ட் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அங்க அவங்க மேயர் வந்து அந்த சனோ சிட்டியோட மேயர் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆக்சுவலி. ஸோ அண்ட் சனோ ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட் ஒரு ப்ரோக்ராமாவே ஆக்சுவலி கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜூனியர் ப்ரோக்ராம்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஜூனியர் ப்ரோக்ராம் மூலியமா நிறைய ஜாப்பனீஸ் கிரிக்கெட்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க. அண்ட் லோக்கல்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3-4 ப்ராப்பர் இந்த ஜேசிஎல் டிவிஷன்ஸ்ல நிறைய இந்தியன் டீம்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலி. இந்தியன் டீம்ஸ், பாகிஸ்தான் டீம்ஸ், ஸ்ரீலங்கன் டீம்ஸ்லாம். ஆனா ஜாப்பனீஸ் டீம் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்க எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் பாப்புலர் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஒலிம்பிக்ல இந்த ஸ்போர்ட் சேர்த்த காரணம் அது ஒரு பெரிய ஆக்சுவலி ஐ வுட் சே தட் வாஸ் அ பிக் பிளஸ் இன் ஜப்பான். ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா பார்ப்பாங்கல்ல. ஸோ தென் இங்க ஒலிம்பிக்ஸ்க்கு அது இன்க்ளூட் பண்ணதுல தென் இட் வாஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இப்போ ஏஷியன் கேம்ஸ்க்காக இங்க நடக்க போகுது, கிரிக்கெட்லாம் நடக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்சுவலி ஃபேமஸ் ஆக போகுது ஆக்சுவலி ஐ வுட் சே. ஸோ இது எப்படி ஜப்பான் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா தே டூ அ லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். கிரிக்கெட்டை மட்டுமே வந்து நாங்க காமிக்கிறோம் வாங்கன்னு சொன்னா ப்ராபப்ளி பீப்புள் நாட் பி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வி கால் இட் மத்சுரி. மத்சுரின்றது ஒரு ஈவெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சம்மர் டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி அது மத்சுரின்றது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் நிறைய ஷாப்ஸ் போட்டு ஃபுட் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் போட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி பெருசா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணும்போது தே கைண்ட் ஆஃப் கிளப் இட் டுகெதர் வேர் தே கேன் இன்வைட் மோர் லோக்கல்ஸ். ஸோ இந்த மாதிரி மத்சுரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஜாப்பனீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தென் கிரிக்கெட் காமிக்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒன் ஆஃப் த டெசிஷன்ஸ் த ஜப்பான் கிரிக்கெட் ஹஸ் மேட். அது வந்து நல்லாவே ஆக்சுவலி பாப்புலரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ ஜப்பான் பிரீமியர் லீக் ஆரம்பிக்க போகுது. 2026 இஸ் கோயிங் டு பி த இனாகுரல் இயர், கரெக்டா? அண்ட் நீங்க வந்து சூப்பர் கிங்ஸ் டீம். இட் இஸ் கோயிங் டு பி தி 11th எடிஷன். 11th எடிஷனா? ஆமாமா. ஸோ ஓகே 2016ல ஆரம்பிச்சது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் யூஸ் டு பி 14 டூர்னமெண்ட். அப்போ ஃபார்மேட் டிஃபரெண்டா இருந்துச்சு. அண்ட் ஸ்லோவா வந்து ஒன்ஸ் நாங்க சொன்ன மாதிரி இந்த 2021ல வந்து நிறைய நேஷனல் டீமோட சேஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய புது பிளேஸ் உள்ள வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் பிரீமியர் லீக் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி இதுல லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸையும் வந்து எங்க கேப்டனோட கான்டாக்ட்ஸ் மூலியமா, எங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பிளேயர் ஏஜென்ட் அவரு. ஸோ தென் அவரோட கான்டாக்ட்ஸ் அப்புறம் இங்க போர்ட்ல அவங்களோட கான்டாக்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ நேபாள் நாங்க இது ஒமான்ல குவாலிஃபைஸ்ல விளையாடும் போது நேபாளோட விளையாடணும். ஸோ அப்போ எங்க போர்ட்ல இருந்து அவங்க கூட பேச ஆரம்பிச்சு இப்போ கரண்ட் கேசி அவரும் வந்து விளையாட போறாரு ஆக்சுவலி ஜப்பான் பிரீமியர் லீக்ல. இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போ எங்களால வந்து பாத்தீங்கன்னா லைக் ப்ராப்பர் லைக் லெட்ஸ் சே நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தே ஆர் ஆக்சுவலி என்ன சொல்றது ரொம்ப அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி வந்து விளையாடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து இப்போ வராங்க. அண்ட் 11th எடிஷன் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி த பிகெஸ்ட் எவர். ஏன்னா 5 ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க இந்த வாட்டி ஆக்சுவலி. நீங்க வந்து இப்போ சூப்பர் கிங்ஸ் டீம் சவுத் கான்டோ சூப்பர் கிங்ஸ், கரெக்டா? அந்த டீம் வந்து கேப்டன் பண்ண போறீங்கல்ல இந்த வருஷம்? ஆமா, ஆக்சுவலி காந்தோன்றது ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தோன்றது ரீஜன் மாதிரி. ஸோ அந்த காந்தோ ரீஜன் சவுத், நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வச்சுட்டு கன்சாயின்றது அகைன் ஒரு ரீஜன். ஸோ தென் அந்த மாதிரி 5 டீம்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் கிங்ஸ் அகைன் நான் ஜப்பான்ல ப்ராப்பரா விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேரை நல்ல வேலை இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டீம் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். 5-6 இயர்ஸா லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தென் இந்த வருஷம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா ஜார்ஜ் பிரவுன் வந்து எங்க டீம்ல விளையாட போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து விளையாட போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் இந்த வருஷம் ஜப்பான் பிரீமியர் லீக்ல திமுத் கருணரத்னே, அதுக்கப்புறம் வில் பாசிஸ்டோ, இந்த மாதிரி கரண் கேசி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வர்றது வந்து இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் த விசிபிலிட்டி ஆஃப் ஜப்பான் பிரீமியர் லீக்னு நானும் நினைக்கிறேன். இல்ல டெஃபினட்டா வந்து இந்த சோசியல் மீடியால ஆல்ரெடி வந்து பஸ் நல்லா ஆரம்பிச்சிருச்சு இவங்க இந்த 5 ப்ரொஃபஷனல்ஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே. ஏன்னா நேபாள் வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்கள மாதிரி ஃபேன்ஸ் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. செம்ம சூப்பரான ஃபேன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நாங்க ஒமான்ல விளையாடும் போதே கூட எவ்ரி நேபாள் கேம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. லைக் ஒமான்ல வந்து அது ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஃபுல் சீட்டிங் இருக்காது, கெப்பாசிட்டி இருக்காது. ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் சேர்ந்து லைக் ப்ராப்பரா இருந்தாங்க. ஸோ அந்த
அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல விளையாடும் போதே நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்பியர்ல செம்ம ஒரு சூப்பரா செம்ம ஃபீலிங் அது ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து இந்த நேபாள்ல கரண் கேசின்றவர் வரான்றது போது ஐ எம் ஆல்ரெடி லைக் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் எல்லாருக்கிட்டையும், நிறைய பேர் வர போறாங்க, ரெடியா இருக்கலாம், ஏன்னா வந்து எல்லாம் பார்க்க போறாங்க. ஆனா அவர் எங்க டீம்ல இல்ல, ஸோ அதனால வந்து அவருக்கு அகேன்ஸ்டா தான் நாங்க ஆட போறோம். ஸோ ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குமான்னு தெரியாது, பட் ஆனா டெஃபினட்டா அது ஃபேன்ஸ் முன்னாடி விளையாடுறதே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். யா சூப்பர். ஆப்வியஸ்லி லைக் ஒரு அசோசியேட் நேஷன்ஸ்ல இருந்து நீங்க வரும்போது அண்ட் உங்களோட லோக்கல் டோர்னமெண்ட் இப்போ ஜப்பான் பிரீமியர் லீக் இஸ் கெட்டிங் பிகர், பட் ஸ்டில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டோர்னமெண்டோட விசிபிலிட்டி அதிகமாகும் போது இப்போ ஃபேன்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா இன்னுமே அதோட லெவல் வந்து ஒன் ஸ்டெப் அஹெடா போகும், அடுத்த லெவலுக்கு போகும். அண்ட் உங்களுக்குமே ஒரு பிளேயரா இட் வில் பி வெரி என்கரேஜிங், ரைட்? நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் வரும்போது நாட் ஜஸ்ட் லைக் லோக்கல் ஃபேன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி லைக் இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் தெரிய வரும் யாரெல்லாம் விளையாடுறாங்க. ஆல்ரெடி ஐ திங்க் எனக்கு நிறைய பேர் ஐ மீன் சோஷியல் மீடியால பார்க்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆக்சுவலி பீங் வெரி பாசிட்டிவ் அபவுட் ஜப்பான். நாங்க ஒமான்ல விளையாடும் போது கூட நாங்க வந்து வி ஆர் ரேங்க் ஆக்சுவலி 44, வி வர் ரேங்க் 44 அண்ட் நாங்க குவைத் வந்து வேர் ரேங்க் 23. ஸோ அவங்கள பீட் பண்ணும் போதே வந்து லைக் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சது. ஸோ சோஷியல் மீடியால பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு ஜப்பான் கிரிக்கெட்டை பார்க்கும்போது. ஸோ இவங்க இந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வரும்போது இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு லைக் ஐ வுட் சே ஆம்பிளிஃபை இட். அது அப்படியே மல்டி லெவல்ல கொண்டு போகுது அண்ட் நிறைய வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போறாங்க. ஸோ தென் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வச்சுக்கோங்களேன். the more நீங்க நல்லா விளையாடிட்டீங்கன்னா then it will be really good, like lot of people will notice you. So அது நல்லாவே ஆக்சுவலி இருக்கும் ஆக்சுவலி ஃபீலிங். ஸோ அகைன் வெரி வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா நெக்ஸ்ட் எங்களோட ஜேபிஎல் முடிச்சுட்டு தென் வி ஆல்சோ ஹேவ் அவர் ஈஸ்ட் ஏஷியா பெசிபிக் குவாலிஃபயர்ஸ். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 டீம்ஸ் ஜப்பானுக்கு வராங்க. ஸோ இன்க்ளூடிங் ஜப்பான் 9 டீம் டோர்னமெண்ட் மாதிரி. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிகினிங் ஆஃப் மே டு மிடில் ஆஃப் மே. ரொம்ப நல்லா இருக்க போகுது ஜப்பான்ல. சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ நான் பார்த்த ஜேபிஎல் ஆர் இதுக்கு முன்னாடி நீங்க எல்லா வருஷமும் விளையாடிருப்பீங்க, அண்டர் 23 பிளேயர்ஸ் நிறைய பேர் ஒரு டீம்ல வந்து ஃபீச்சர் பண்ணாங்க. ஐ திங்க் 5 பேராவது இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அந்த அண்டர் 23 கேட்டகரி, எமர்ஜிங் பிளேயர் கேட்டகரியில. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ வெரி இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் எனி நேஷன் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து க்ரூம் பண்றது அண்ட் விளையாட வைக்கிறதுன்றது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டா கொடுக்கறது. ஆமா. ஸோ இதுவுமே கூட இவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபார்மேட்டை மாடிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி அண்டர் 23 பிளேயர்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் நேஷனாலிட்டி பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும் டீம்ல. ஸோ அது வந்து டு மேக் ஷூர் தட் அது நம்ம லோக்கல்ஸ்லயும் ப்ரமோட் பண்றோம் கிரிக்கெட்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஜாப்பனீஸ் நேஷனாலிட்டின்றது பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இருந்துருது. ஏன்னா நாங்க வந்து இப்போ எங்க அந்த டோர்னமெண்ட் ஃபார்மேட் ஆகட்டும், ஸோ நீங்க சொன்ன மாதிரி 5 23 பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் எங்க ஸ்குவாட்ல இருக்கிற மென் ஸ்குவாட்ல, ஏ ஸ்குவாட்ல, அண்டர் 19 ஸ்குவாட்ல இருக்கிற ஆளுங்களாம் உள்ள வராங்க. ஸோ தென் இது வந்து பாத்தீங்கன்னா இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் எவ்ரிஒன் அ பிளாட்ஃபார்ம். இங்க என்ன சொல்றது, மென் ஸ்குவாட்ல மட்டும் இல்லாம ஏ ஸ்குவாட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு இல்ல நீங்க ஜப்பானுக்கு விளையாடுவீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து இது நல்ல ஒரு ஐ வுட் சே ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸையே வந்து ஒரு மையமா வச்சு ஆக்சுவலி வருது. ஸோ ஆனஸ்டா சொல்லணும்னா ஆவரேஜ் ஏஜ் அன்னைக்கு நான் சும்மா எங்க டீம்ஸ்ல கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்க டீம் வந்து செகண்ட் யங்கஸ்ட் இந்த டோர்னமெண்ட். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 24.5 ஆர் சம்திங் இஸ் அவர். நான் தான் எங்க டீம்லயே வயசானவன் அன்பார்ச்சுனேட்லி. ஆனா 33. ஸோ அதனால இட் இஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி குட் சைன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 24ல இருந்து 27 தான் வந்து பாத்தீங்கன்னா டீமோட ஆவரேஜ் ஏஜே இருக்கு. ஸோ தென் ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ வெரி வெரி குட் சைன். ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். அண்ட் இப்போ ஈஸ்ட் ஏஷியா பெசிபிக் குவாலிஃபயர்ஸ் போறீங்க அண்ட் ராஸ் டெய்லரை பாத்தீங்கன்னா ராஸ் டெய்லருக்கு ஒரு பெரிய ஃபேன் நீங்க இருக்குன்னு சொல்லிருங்க. அண்ட் அதோட லைக் பில்டப் டு இட் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ வந்து அது அகேன் இட் இஸ் கோயிங் டு பி யுவர் குவாலிஃபிகேஷன் ஃபேஸ் ஃபார் த 2028 T20 வேர்ல்ட் கப், கரெக்டா? ஸோ இது ஒரு பிகினிங் மாதிரின்னு வச்சுக்கிட்டா கூட எப்படி ஹவு டு யூ ஃபீல் நவ்? எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எப்படி பாக்குறீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் சான்சஸ்? ஃபர்ஸ்ட்லி சாரி டு சே திஸ், ஆனா ராஸ் டெய்லர் இந்த வாட்டி ஜப்பானுக்கு வரல.
ஓ அவர் மை வந்து காட். ஆமா அவர் ஸ்குவாட்ல சமோவா ஸ்குவாட்ல அவரை போடல. அவர் ஒமான்ல வந்திருந்தாரு ஓ அண்ட் கூட விளையாடவும் ஓகே செஞ்சாரு. ஆனா இன்ஜூர் ஆயிட்டார் ஆக்சுவலி மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. ஸோ அவரால் ஃபுல்லா ஓகே டோர்னமெண்ட் விளையாட ஓகே முடியல. பட் ஆனா இந்த வாட்டி ஜப்பான் அவங்க சமோவா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட பேர் அதுல இல்ல. ஸோ வெரி சாரி அபவுட் தட். ஸோ என்னால அதை கன்வே பண்ண ஓகே முடியாது. அண்ட் செகண்ட்லி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி 8 கண்ட்ரீஸ், இதுதான் ஜப்பான்லயே பிக்கஸ்ட் எவர் லைக் ஐ வுட் சே ஈவெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ரொம்ப ஹெக்டிக்கா இருக்க போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ வுட் சே த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஜப்பான் கிரிக்கெட் வந்து அகைன் அசோசியேட் நேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் நாட் ஹேவ் லாட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். ஸோ ஏன்னா ஃபண்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரேங்கிங் அதிகமாக அதிகமாக தான் உங்களுக்கு ஃபண்டிங் நிறைய வரும். ஸோ இருக்கிறவங்களை வச்சு இவங்க மேனேஜ் பண்ணி இப்போ டெம்பரரியா அது டோர்னமெண்ட்டுக்குன்னு எடுத்து நிறைய பேரை போட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவே. ஸோ வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் அரௌண்ட் ஐ திங்க் ஜூன் ஒரு ஜூலை ஞாபகம் இல்லை. பட் எங்க எஸ்என்சி கோச் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து. ஸோ அவர் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச். அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஐ வுட் சே ஃபிட்னஸ் ரொட்டீன் எல்லாமே மாறி இருக்கு. பிகாஸ் he continuously monitors us. அவருக்கு நாங்க வீக்லி அப்டேட் பண்ணணும் நாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு வீக்லி பிளான் கொடுப்பாரு. ஓகே அண்ட் we kind of have a competition going like யார் நிறைய ஒர்க் அவுட் பண்றா எவ்ரி வீக்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏன்னா நாங்க எல்லாருமே we all have a day jobs. ஸோ அந்த டைம்ல எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இதுல இன்ஃபேக்ட் எனக்கு பாத்தீங்கன்னா ஈவன் இட் கெட்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் எனக்கு 2 பசங்க வேற இருக்காங்க. ஸோ அண்ட் ஒருத்தன் 4 வயசு ஒருத்தன் 1 வயசு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. பட் சம்ஹவ் லைக் நம்மளுக்கு என்ன சொல்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை இருக்கு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நல்ல ஆசை இருக்கு. ஸோ தென் இந்த வாட்டி நல்லாவே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ். அண்ட் எங்க லீக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் ஆரம்பிச்சது. ஜப்பான்ல கிரிக்கெட் லீக் வந்து ஜப்பான்ல டிசம்பர் டு பிப்ரவரி விளையாட முடியாது வின்டர் சீசன்னால. ஸோ மார்ச்ல ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சது. எங்களுக்கு சண்டே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு இருக்கு ஆக்சுவலி. ஸோ ப்ரிப்பரேஷன் வைஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு அண்ட் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் டோர்னமெண்ட். ஓகே சூப்பர் சூப்பர். அண்ட் அண்டர் 19 ஜப்பான் டீமுமே வந்து தே டிட் ரியலி வெல் இந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் இப்போ. அண்ட் அதுக்கப்புறமாவே வந்து ஜப்பான் கிரிக்கெட் மேல விடுற லைட் வந்து அதிகமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அந்த யங் பஞ்ச் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்குமே வந்து தே ஆர் ஆக்சுவலி டூயிங் ரியலி வெல். அண்ட் இன்னுமே வந்து ஜப்பான் கிரிக்கெட் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி பாசிட்டிவ் சைன். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி வெரி வெரி குட் சைன், வெரி பாசிட்டிவ் சைன். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து யார் வந்து விளையாட போறாங்கன்னு இப்பயே நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒன் மோர் திங், அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல விளையாடின நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஎல்லையும் விளையாட போறாங்க. இன்ஃபேக்ட் எங்க ஜப்பான் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. லைக் ஒருத்தங்க வந்து அதுல ஹின்சே பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. ட்வின்ஸ் அப்புறம் ஒரு அண்ணா. ஸோ அந்த அண்ணா வந்து எங்க கூட தான் விளையாட போறான். ஸோ இஸ் த ஆக்சுவலி எங்க நேஷனல் டீம்ல இஸ் த யங்கஸ்ட். அவனுக்கு வந்து 17 வயசு தான் ஆக்சுவலி ஆகுது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சார்லி இன்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஜப்பான் கிரிக்கெட் எப்படி யோசிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் டீமுக்குள்ள, மென்ஸ் டீமுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டடா இருக்காங்க ஆல்ரெடி. அது ஃபர்ஸ்ட். அண்ட் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜேபிஎல்க்கு முன்னாடி அண்டர் 19 டோர்னமெண்ட் நடக்க போகுது ஃபியூச்சர்ஸ் லீக்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே வந்து அவங்க எல்லாரும் ஓவர்சீஸ்ல இருந்து வருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தே ஆர் ஜாப்பனீஸ். அவங்க கிட்ட ஜாப்பனீஸ் பாஸ்போர்ட் இருக்கு. அவங்க வந்து பட் ஆனா இவங்க எல்லாருமே வளர்றது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இல்ல வந்து நியூசிலாந்துல இல்லனா வந்து இங்கிலாந்துல அந்த மாதிரி வளர்றாங்க. ஏன்னா அப்பா வந்து அந்த வெளியூர்காரரா இருப்பாங்க, அம்மா வந்து ஜாப்பனீஸா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ். இவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜப்பானோட கிரிக்கெட்டோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க ஆக்சுவலி. இந்த மாதிரி எங்க பையனும் ஜாப்பனீஸ் தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு எல்லாரையுமே நீங்க மானிட்டர் பண்ண முடியாதுல்ல யாரெல்லாம் ஜாப்பனீஸா இருப்பாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஜப்பான் நிறைய நல்ல கிரிக்கெட் விளையாட நிறைய பேர் ஆக்சுவலி கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல விஷயம் இது ஆக்சுவலி. ஓகே வெரி குட் வெரி குட். யா ஐ திங்க் வித் தட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் செக்மெண்ட் 2. இது வந்து கொஞ்சம் பெரிய செக்மெண்டா இருந்தது. பட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ்மே வந்து சூப்பரா நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு செக்மெண்ட் 3 விச் இஸ் கூகுளிஸ். இது வந்து குயிக்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸோ நோ திங்கிங் டைம், திஸ் ஆர் தட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் இன் இந்தியா அண்ட்
இன் த வேர்ல்டு நீங்க க்ரோயிங் அப் ஃபேஸ்ல உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு? ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்டர். இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து விராட் கோலி. வேர்ல்ட் கிரிக்கெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷேன் வார்ன் தான் இன்ஸ்பயர் பண்ணாரு லெக் ஸ்பின்க்கு. பட் ஆனா எனக்கு கெவின் பீட்டர்சனும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஒன் bowler you would never want to face, ஒரு இன்டர்நேஷனல் bowler, இப்போ கரண்டா இருக்கிற bowler, நீங்க வந்து எனக்கு இவன் போடவே கூடாது or இவர் போடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு bowler யாரு? எங்க டீம்லயே சொல்லலாமா? ஏன்னா நான் ஜேபிஎல் அவனை விளையாட போறேன். சொல்லாமே. ஷோமா ஸ்லேட்டர்னு ஆக்சுவலி எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான். நல்லா வளர்ந்து கேட்ட மாதிரி இருப்பான். ரொம்ப டாலா இருப்பான். நல்லா ஏத்துன்னு ஏத்துவான் ஆக்சுவலி. அவனை ஆடும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அல்லு இருக்கும் உள்ள. இங்க வந்து அடி வாங்கிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப ஜேபிஎல்ல விளையாடணும் அவனை. சோ தமிழ்ல பேசுற காரணம் பிரச்சனை இல்லை, அவனுக்கு புரியாது. நான் இதை சொல்லவும் மாட்டேன் அவனுக்கு. அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரி bowlers விளையாடுறது. அந்த ஒரு மாதிரி அந்த இந்த ரிப்கேஜ் லெங்க்ல அடிப்பாங்க. அந்த மாதிரி bowlers எனக்கும் ஆடுறது பிடிக்காது. ஓகே, நீங்க வந்து நெட்ஸ்ல பீஸ்டா இல்ல மேட்ச்ல பீஸ்டா? மேட்ச்ல. வாட் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் ஷாட்? ஓவர் கவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாட். அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்ல ஒமான்ல குவைத்தோட பாத்தீங்கன்னா 18th ஓவர் நான் 17.4 இன்சைட் அவுட் ஓவர் கவர்ஸ் அடிச்சு 6 போச்சு ஆக்சுவலி. ஸோ இன்னமும் நான் அந்த வீடியோ அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இட் கைண்ட் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்ல ஷாட், ரொம்ப பிடிக்கும். இன்சைட் அவுட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. ஓகே, நைஸ். அண்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து நோ எக்ஸ்பிளனேஷன். நீங்க ஒரு இது வந்து பிக் பண்ணும், ஒரு ஆன்சர் வந்து பிக் பண்ணும். ஜப்பான் ஆர் சென்னை, அவ்வளவுதான். சென்னை. Do you prefer early morning practice or late night practice? early morning. அண்ட் இப்போ ஒரு மேட்ச் வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ண விரும்புவீங்களா இல்ல ஒரு விக்கெட் எடுத்து ஃபினிஷ் பண்ண விரும்புவீங்களா? 6 அடிச்சு. அண்ட் நீங்க எடுத்த 50 விக்கெட்ல இப்போ ஃபர்ஸ்ட் 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்கீங்க ஜப்பானுக்காக, ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ரீச் 50 விக்கெட்ஸ். நீங்க எடுத்த 50 விக்கெட்ல அதிகமான விக்கெட் எடுத்தது லெக் ஸ்பின் போட்டா இல்ல வேரியேஷன்ஸ் போட்டா? கூகுளியோ என்ன வேரியேஷன் ஆனாலும் இருக்கலாம். ஐ திங்க் வேரியேஷன்ஸ் போட்டு தான் ப்ரோ இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஜடேஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து சம்டைம்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, சி நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணுவீங்க, ஆனா யாராவது அதை எப்படி பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியாதுல்ல. சோ அந்த மாதிரி தான். ஸோ என்னையே அறியாம சில பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போகும் இல்ல கூகுளி ஆகும். ஸோ அது எக்ஸாக்டா எனக்கு அது சொல்ல தெரியாது. பட் ஆனா அது அது வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கவே. ஒரு ஃபேவரட் ஐபிஎல் டீம் ஃபார் எவர், இந்த டீமுக்கு நான் வந்து லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டீம் இருந்தா எந்த டீம் அது? ப்ரோ நான் ஐபிஎல் அந்த அளவுக்கு வெறியெல்லாம் கிடையாது. பட் ஆனா எல்லா ஹைலைட்ஸும் பார்ப்பேன். ஓகே, ஸோ டெஃபினட்டா எனக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்கும். ஆனா இப்போ என்னோட கரண்ட் ஃபேவரட் டீம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். குட் சாய்ஸ், ஆக்சுவலி வெரி நைஸ் டீம். அவங்க வந்து இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே வந்து தேர் டூயிங் ரியலி வெல். ஒன் திங் யூ மிஸ் அபவுட் இந்தியா? சாப்பாடு ப்ரோ. ஓகே, ரைட். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியும் இருக்கு. ஆனா நீங்க கூகுளின்னு சொன்ன காரணம் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு தான் தாட். நான் டெஃபினட்டா ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து யூ கேன் ஹோஸ்ட் ஃபார் டீ ஆர் லஞ்ச், அது உங்களோட சாய்ஸ் தான். எந்த ரெண்டு இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து யூ வுட் ஹோஸ்ட்? ஓல்ட் கிரிக்கெட்டர்ஸ் கூட இருக்கலாம் இல்ல இப்ப கரண்டா கூட இருக்கலாம். நான் வந்து கோலியையும் தோனியையும் ஹோஸ்ட் பண்ணுவேன் ப்ரோ. சூப்பர், வெரி நைஸ். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். ஐ திங்க் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஓகே, நைஸ். ஓகே, so now we'll move on to this or that. இதுல வந்து pick the best all-rounder with Sabarish Ravichandran. So let's move on to that. Rapid fire, pick the best all-rounder with Sabarish Ravichandran. இப்போ வந்து ஜடேஜா or அக்சர்? ஜடேஜா. ஓகே, ஜடேஜா or ஷகிப் அல் ஹசான்? ஜடேஜா. ஜடேஜா or டான் வெட்டரி? ஜடேஜா. ஜடேஜா or சனத் ஜெயசூர்யா? சனத் ஜெயசூர்யா. ஓகே, ஜெயசூர்யா or ஷாஹித் அஃப்ரிதி? ஜெயசூர்யா. ஜெயசூர்யா or ஆர் அஸ்வின்? ஜெயசூர்யா. ஓகே, ஜெயசூர்யா or மோயின் அலி? ஜெயசூர்யா. ஓகே, ஜெயசூர்யா or மேக்ஸ்வெல்? ஜெயசூர்யா. Okay, last one. Jayasuriya or Yuvraj Singh? Yuvraj Singh. Okay, fantastic. So Yuvraj Singh wins the best all-rounder from Sabarish Ravichandran. Very nice, very nice. Okay, Yuvraj Singh ஏன் பிடிக்கும் அதை சொல்லிருங்க. ஏன் வந்து why do you think he's the best? 2011 வேர்ல்ட் கப் எடுத்துக்கலாமே. ஸோ அவருக்குள்ள பர்சனல் பேட்டில்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. பட் the way he showed up on the field,
அது பெரிய இன்ஸ்பிரேஷன்ல நம்ம எல்லாருக்குமே. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்ட். ஃபுல் ஸ்டோரி தெரியுது. என்ன நடந்திருக்கு பேக்ரவுண்ட்லன்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு பர்சனல் பேட்டில்ஸ். நம்மளுக்கு 20 ஓவர்ஸ் விளையாடவே நாக்கு தள்ளுது. அந்த மனுஷன் வந்து 50 ஓவர்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுவும் இந்தியன் ஹீட்ல, இந்தியன் வெதர்ல 50 ஓவர்ஸ்ல அவர் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 10 ஓவர் போலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் வந்து நம்பர் 4 நம்பர் 5 இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் அந்த விஷயத்துல. ஐ திங்க் சம்வேர் அது தோனி வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு, பட் ஹி வாஸ் அண்டர் யூட்டிலைஸ்ட் இன் ஹிஸ் போலிங் சைட். ஆனா டெஃபினட்டா லைக் ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கும்போது ஃபீல்டர் ஆகட்டும், பவுலர் ஆகட்டும், ஜஸ்ட் ஃபார் 2011 இம்பாக்ட் அண்ட் 2011 பிளேயர் ஆஃப் த சீரிஸ் கூட வாங்கினார் ஞாபகம் இருக்கு. ஸோ ஃபார் தட் யுவராஜ் சிங் இஸ் மை ஃபேவரட். சூப்பர், வெரி நைஸ் ஆன்சர். அண்ட் இன்னொன்று வந்து ஐ ஃபெல்ட் அவர் பவுலிங் பேட்டிங்கை விட கேப்டன்சி வாஸ் அண்டர் யூட்டிலைஸ். அவரை யூஸே பண்ணல ஆக்சுவலி. சம கேப்டன்சி மெட்டீரியல். ஐ திங்க் கோலி வந்து வாட் கோலி டிட் டு இந்தியா இந்த அந்த 2015 ஃபேஸ்ல கோலி இந்தியாவுக்கு பண்ணது 15ல இருந்து சொல்றேன். ஸோ கோலி இந்தியாவுக்கு பண்ணது வந்து ஐ திங்க் யுவராஜ் would have been he was actually capable of doing it. அந்த டைம்ல வந்து அவர் கண்டிப்பா பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த தோனியோட டைம்ல கூட யுவராஜ் ஐ திங்க் ஒரு ஒன் டே கேப்டனா கூட போட்டிருந்திருக்கலாம். அவர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் கேப்டனா இருந்திருப்பாரு, என்னோட ஒரு ஒப்பீனியன். அது சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கரெக்ட் கரெக்ட். டிகே ஆகட்டும் ஒரு யுவராஜ் சிங் ஆகட்டும், அது தோனி வந்துட்டு அவரு நீங்க ஒருத்தர் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை நீங்க எதுவும் பண்ண முடியாது இல்ல. லைக் இன் தி சென்ஸ் யூ வில் கோ வித் ஹிம். ஸோ ஐ திங்க் ஹி earned it. யா ஸோ டெஃபினட்டா சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பாவம். யா. அண்ட் இப்போ இந்த செக்மெண்ட் வந்து நான் பிக் த பெஸ்ட் ஸ்பின்னர் தான் வச்சிருந்தேன். நான் லாஸ்ட் மினிட்ல அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்க இது பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஷேன் வான் பத்தி பேசும்போது யாரு உங்களுக்கு ஷேன் வான் முன்னாடி வச்சாலும் நீங்க ஷேன் வான் தான் சொல்ல போறீங்க, எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஆல்ரவுண்டரா மாத்திட்டேன். ஷேன் வானோட லைக் காதல் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கும் ஷேன் வானுக்கும் இருக்கிற அந்த ஒரு மாரல் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. இல்ல அகைன் நம்மளுக்கு சின்ன வயசுல யாராவது ஒரு நம்ம நம்ம நிறையவே பண்ணுவோம்ல. சின்ன வயசுல எல்லாம் யாராவது ஒரு சூப்பர் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களே நம்ம அப்படியே ஷேடோ பிராக்டிசிங் பண்ணுவோம். ஓகே இவங்கள மாதிரி பிரெட்லி மாதிரி பண்ணிருப்போம், ஜஹீர் கான் மாதிரி பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்கடேஷ் பிரசாத் மாதிரி பண்ணிருப்போம். ஸோ சும்மா இந்த மாதிரி. ஸோ ஷேன்வான் அது அவர் பண்றதே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வந்து அவ்வளோ நம்மளுக்கு இந்த மீடியா எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. பட் லிமிடெட் என்னெல்லாம் இருந்துச்சோ அப்போ வச்சு நம்மளுக்கு ஷேன்வான் தான் வந்து ஷேன்வான் மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணோம், பாலை டர்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம போக போக பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்திருக்காரு. லைக் ஆன் கிரிக்கெட்டிங் ஃபீல்ட் எவ்வளவு ஜீனியஸா இருந்திருக்காரு. அவர் ஆக்சுவலி ஒரு வீடியோ இருக்கு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி வந்து ஃபிளிப்பர் போடணும், எப்படி வந்து பம்ப் பால் ஆமா போடணும், ஆமா. எப்படி எக்ஸ்பிளைன் போடணும். அது ரொம்ப 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 செம்ம இன்ஃபர்மேட்டிவா செம்ம சூப்பரா இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அது மேபி வி வில் பி அன்சக்சஸ்ஃபுல். ஆனா he was a definite genius. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்க தெரியுமா, சூப்பரா சொன்னீங்க. லைக் யுவராஜ் சிங் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் மேபி ஷேன் வார்ன் வாஸ் a captaincy material. ஆனா அவர் இருந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டீவா இருந்தாரு, பாண்டிங் இருந்தாரு. ஆனா தென் he showed in கரெக்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அண்டர்டாக் டீம் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி வந்து அவரால் பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்னு வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே அடிச்சு காமிச்சார் ஆக்சுவலி. ஸோ அது வந்து இட் வாஸ்ன்ட் எஸ். ஈஸி. ஸோ he was actually a cricketing genius. ஸோ அது வந்து அதனாலதான் அவர் இது பண்ணது. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நான் சொன்னேன்ல, இங்க ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஷேன் வார்ன் இருக்காரு ஒருத்தர், மகோத்தோ தனியாமா. அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்து யாராவது போலிங் கத்துப்பாங்களா? அவர் வந்து யூடியூப் பார்த்து ஒரு ஜாப்பனீஸா இருந்து ஒரு யூடியூப் பார்த்து அவர் போலிங் கத்துக்கிட்டு சூப்பரா போலிங் போடுவாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போலிங் போட்டு அவர் ஆல்மோஸ்ட் அவர் 70 விக்கெட் வச்சிருக்காரு ஜப்பானுக்கு. ரொம்ப நல்ல போலர். ஸோ அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு ஷேன் வார்ன் ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு அந்த ஷேன் வார்ன் கனெக்ட் ஆக்சுவலி. ஓகே நைஸ். நீங்க சொன்ன வீடியோ அதே வீடியோவை நானும் பார்த்திருக்கேன். ஷேன் வார்னோட வீடியோ. அப்ப வந்து அந்த பெரிய கம்ப்யூட்டர் இருக்கும்ல 2008 7 8 அந்த டைம்ல வந்து நான் லெக் ஸ்பின் போட ஆரம்பிச்ச டைம்ல நானுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் மீடியம் பேஸ் போட்டிருந்தேன். அப்புறம் லெக் ஸ்பின் மாறினது காரணம் ஷேன் வார்ன் தான். கண்டிப்பா ஷேன் வார்ன் அண்ட் அனில் கும்ப்ளே. அண்ட் ஷேன் வார்னோட வீடியோ பார்த்து தான் ஆக்சுவலி கூகுளி போடுறது. ஃபிளிப்பர் எனக்கு இப்பயும் போட வராது, கையில இருந்து வழுக்கிட்டு போயிடும். ஆனா வந்து கூகுளியா இருக்கட்டும், டாப் ஸ்பின்னா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஷேன் வார்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். லெக் ஸ்பின் தான் நீ தான் வாத்தியாரு அப்படின்ற மாதிரி ஷேன் வார்ன் தான் ஆக்சுவலி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். டெஃபினட்டா. Yeah, fantastic bro. So that brings us to the end of segment 3 Googlies. இப்போ வந்து ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். ஃபியூச்சர் அண்ட் விஷன். உங்களோட ஃபியூச்சர், ஜப்பானோட கிரிக்கெட் ஃபியூச்சர் இதை பத்தி நம்ம டச் அப் பண்ணோம். பட் ஸ்டில் உங்களோட
உங்களோட பெர்ஸ்பெக்டிவ வந்து இன்னுமே வந்து ஜப்பான் கிரிக்கெட் மேல வந்து இன்னுமே நம்ம செலுத்த போறோம். ஸோ இப்போ ஜப்பான் கிரிக்கெட்ல வந்து ஹூ ஆர் த ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் நீங்க நினைக்கிற பிளேயர்ஸ் இவங்கலாம் வந்து இன்னொரு 5 வருஷத்துல கண்டிப்பா வந்து பெரிய லைம் லைட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற யாராவது பிளேயர்ஸ் இருக்காங்களா? எங்க கேப்டனே சொல்லலாம். ஆக்சுவலி எங்க கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 30 வயசு ஆகுது. ஆனா அவர் வந்து he was the third வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 1000 ரன்ஸ். ஸோ ஓகே. ரொம்ப 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 நல்ல பிளேயர். ஸோ ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் ஆடிட்டு இருக்காரு. அவரு அவர் விளையாடுறத நம்ம ஆக்சுவலி சம்டைம்ஸ் ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேறையா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் என்ன பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ல. நம்ம ரைட் ஹேண்டர்ஸ் என்னதான் பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறத பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இவர் லெஃப்ட் ஹேண்டர் வேற. ஸோ ரொம்ப நல்லா ஆடுவாரு. அண்ட் ஐ திங்க் அவரு டெஃபினட்டா நாங்க ஒரு வேர்ல்ட் கப் ரீச் ஆனா இல் டெஃபினெட்லி கெட் த கிரெடிட் ஹி டிசர்வ்ஸ். ஆனா ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்னு பார்த்தா நான் சொன்ன அந்த ஹின்சே பிரதர்ஸ் அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் இருக்கிறதுல வயசுல பெரியவர் வந்து சார்லி ஹின்சே. அவர் வந்து சார்லி ஹின்சே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 17 வயசு அவருக்கு. ஸோ அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. டெஃபினட்டா ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அதுக்கப்புறம் எங்க லாஸ்ட் டோர்னமெண்ட்ல தான் குவாலிஃபைஸ்ல தான் வந்து சேர்ந்தாரு எங்க ஈசாம் ரஹ்மான்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஜப்பான்ல தான் பிறந்தாரு. பிறந்த 5 வயசு வரைக்கும் ஜப்பான்ல தான் இருந்தாரு. இப்போ ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிருக்காரு ஆக்சுவலி. ஸோ அவர் ஒரு ஆஸ்திரேலியன். ஆனா பை பர்த் வந்து பாத்தீங்கன்னா இங்க குவாலிஃபை ஆயிருக்காரு ஜப்பான் விளையாடுறதுக்கு. ஸோ அவருமே வந்து அந்த டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வந்து அவரு ஆக்சுவலி டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இருந்தாரு குவாலிஃபயர்ஸ்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன். ஸோ அவருமே பாத்தீங்கன்னா வெரி வெரி லைக் நான் ரொம்ப ரொம்ப அவரும் இப்ப நாங்க சவுத் காந்த சூப்பர் கிங்ஸ்ல எடுத்திருக்கோம் அவரையும். ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அவர் கூட விளையாட போறது. அண்ட் ஜப்பானுக்குமே அவர் என்ன பண்ண போறாருன்றதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதர் தேன் தட் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் தகாஷின்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து பாகிஸ்தான். ஆக்சுவலி அவனோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஆனா வந்து அம்மா வந்து ஜாப்பனீஸ். ஸோ அவன் வந்து ஒரு மிக்ஸ்ட் அவன். ஸோ அதனால ஆனா நம்ம ஊர் ஹிந்தி பேசுவான். ஸோ அதனால ஓரளவுக்கு அப்படியே நம்ம கூட பேசி நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவான். அவனும் வந்து இப்போ ரீசெண்டா பவர் ஹிட்டிங்ல ரொம்ப ஒர்க் பண்ணி குவாலிஃபயர்ஸ்ல அது ஒரு யூனிக்கா எங்க டீம்லயே அவன் ஒருத்தன் தான் வந்து ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கேம்ஸ் லாட் ஆஃப் கேம்ஸ். ஸோ அவனுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன அவனுக்கு 27 வயசு தான் ஆகுது. ஸோ இந்த ஒரு 3 பேர் எனக்கு டெஃபினட்டா நிறைய பண்ண போறாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நல்லாவே பண்ண போறாங்க. ப்ராப்ளி சார்லிக்கு இன்னும் நிறைய வயசே இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியால அவர் ஆல்ரெடி நாங்க செகண்ட் கிரேட் விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணா மேபி அவருக்கு ஆஸ்திரேலியால விளையாட கூட சான்ஸ் கிடைக்கலாம். ஸோ இவங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க 3 பேர் நான் சொல்லுவேன். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் ஜப்பான் கிரிக்கெட் டீம் வந்து ஐசிசி ஈவென்ட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகுறது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அவர் எவ்வளவு கிட்டக்க இருக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? ரொம்ப தூரத்துல இல்ல ப்ரோ, டெஃபினட்டா. ஏன்னா நாங்க ஒமான்ல வந்து பாத்தீங்கன்னா வி பீட் டீம் ரேங்க் 23. அப்புறம் குவாலிஃபை ஆனோம். நேபாளோடையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா போன ஒரு கேம் ஆக்சுவலி அது. அண்ட் நாங்க இதுல டாப் 3ல முடிச்சிருந்தோம்னா we would have gone to the World Cup. பட் ஆனா நாங்க நம்பர் 5 முடிச்சோம். அண்ட் எங்க மேட்சஸ் அகேன்ஸ்ட் கத்தாரோட பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைட்டா போய் கடைசி ஓவர்ல விட்டோம் மேட்ச் ஆக்சுவலி. அண்ட் இப்போ ரீசெண்டா பாரைன் வந்து பாத்தீங்கன்னா தேர் 29 ரேங்க் டீம். அவங்கள வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், இன்னொரு மேட்ச் சூப்பர் ஓவர்ல போய் தான் தோத்தோம். ஸோ டெஃபினட்டா அந்த கேப்பை நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வரோம். அண்ட் we are not definitely not far away. அண்ட் இன்னமுமே எங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபயர்ஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் செகண்ட் பிளேஸ் ஆர் டாப் 3 டீம்ஸா இல்ல வந்து ஒரு டீம் வேர்ல்ட் கப் போதா இல்லைன்னா வந்து குளோபல் குவாலிஃபைஸ் நடக்க போதா ஏசியா பெசிபிக் நடக்க போதா எதுவுமே இன்னும் சொல்லல ஆக்சுவலா. ஸோ இந்த கிளாரிட்டி இல்ல. பட் இந்த குவாலிஃபைஸ் வந்து டாப் பிளேஸ்ல முடிக்கணும்னு ஒரு டெஃபினட் எய்ம் இருக்கு. ஸோ அது முடிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது திடீர்னு. இன்ஃபேக்ட் ஏன்னா இந்த தடவை ஈஸ்ட் ஏசியா பெசிபிக்ல தான் வந்து வேர்ல்ட் கப் நடக்க போகுது 2028ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல. ஸோ வாட் இஃப் அவங்க திடீர்னு வந்து ஈஸ்ட் ஏசியா ரீஜன்ல இருந்து ஒரு டீம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தென் யூ நெவர் நோ. ஸோ ரொம்ப தூரம் இல்ல. எனக்குமே பாத்தீங்கன்னா என்னோட கரியர் முடியறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி லைக் ஐ ஹேவ் லாட் ஆஃப் இயர்ஸ் லெஃப்ட் இன் மீ. பட் ஆனா எனக்கு இங்க
விளையாடி முடிக்கிறதுக்குள்ள டெஃபினட்டா ஒரு வேர்ல்ட் கப் விளையாடணும்னு ஆசையா இருக்கு இன்னமும். இந்தியாவில் அது நடந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 2026 நடந்திருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வி மிஸ்ட் இட் பை 2 places. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2028 வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சூப்பர். அண்ட் இப்போ அடுத்த ஃபாலோஅப் கொஸ்டின் என்னன்னா, உங்களோட பர்சனல் கோல் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்ல உங்களோட ஷார்ட் டேர்ம் பர்சனல் கோல் என்ன இன் ரிகார்ட்ஸ் வித் ஜப்பான் கிரிக்கெட்? ஃபிட்டா இருக்கணும் ப்ரோ. அது வந்து இங்க வந்து யோயோ டெஸ்ட்லாம் வச்சு அதே மானிட்டர். ஸோ யோயோ டெஸ்ட் வந்து நம்ம பாஸ் ஆகலைன்னா தென் அது ஒரு வேற மாதிரி ஒரு இதுக்குள்ள போகும். ஸோ தென் ஃபிட்டா இருக்கணும்ன்றது ஒரு அது நம்மள நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன். கைண்ட் ஆஃப் மோட்டிவேட்ஸ் யூ டு ஸ்டே ஃபிட். ஒன்னு. இன்னொன்னு ஐம் ஆக்சுவலி இன்னும் 46 ரன் அடிச்சா 1000 ரன்ஸ் அடிப்பேன் ஆக்சுவலி ஜப்பானுக்கு. ஸோ இந்த குவாலிஃபைஸ்ல அது நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ டூ தட் as well. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அண்ட் 2-3 இயர்ஸ்ல அகைன் நான் சொன்ன மாதிரி 2028 வேர்ல்ட் கப் போகணுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆசை. ஸோ அது நடந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆக்சுவலி. அண்ட் வி ஆர் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். வெரி நைஸ். அண்ட் எனக்குமே வந்து நீங்க இப்ப ஜப்பான் கிரிக்கெட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம், இவ்வளவு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே ஜப்பானுக்கு வந்து கிரிக்கெட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது நிஜமாலே ஜென்யூனா நான் சொல்றேன். எனக்கு ஜப்பான் வரணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கு. இப்போ எனக்கு என் ஒய்ஃப்க்குமே வந்து டிராவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜப்பானுக்கு வந்து கிரிக்கெட்டை பார்க்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசையா இருக்கு இப்போ ஆக்சுவலி நீங்க அதை சொல்லும்போது. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களோட 1000 ரன்ஸ் சீக்கிரமா நீங்க ரீச் பண்றதுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் இட். இன்னுமே நீங்க நிறைய விக்கெட்ஸும் எடுக்கணும் அண்ட் நிறைய மேட்சஸ் விளையாடணும்னு என்னோட விஷஸ் உங்களுக்கு. அண்ட் இன்னும் என்னன்னா, ஒரு மெசேஜ் நீங்க வந்து யங் பீப்புள் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்டர் 13 or 14 இயர்ஸ்ல இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. என்னோட கான்டென்ட் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பாக்குறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்ல இங்க இருக்கிற பசங்களும் சரி, தேர் ஆல் வெரி யங். என்னோட ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க டீம் ஏஜ் மாதிரி தான். 18 to 24 வந்து 40% ஆஃப் பீப்புள் வந்து என்னோட ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? ஒரு அட்வைஸ், இன்னைக்கு நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றேன், கேன் யூ மேக் அ கெரியர் அவுட் ஆஃப் கிரிக்கெட்? அண்ட் ஆஸ் அ கிரிக்கெட்டர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் உங்களுக்கு? I would say hard work போடுங்க. there's no substitute for hard work. So நிறைய சொல்லுவாங்க லைக் ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்லாம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஐ வுட் சே ஹார்ட் ஒர்க் இஸ் த பேஸ். ஸோ நிறைய அது பண்ணுங்க. அண்ட் டிசிப்ளினா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஐ திங்க் தட் இஸ் வேல்யூ ஒரு ஸ்டாண்ட் அவுட். அண்ட் ஒன்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க டிசிப்ளின் கத்துக்கிட்டீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ இன் யுவர் கரியர். நீங்க ஒரு கார்பரேட் கரியர் போறீங்க, இல்ல கோச்சிங் உள்ள போறீங்க, ஏதோ ஒன்று, வாட் எவர் கரியர் யூ மேக் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப், டிசிப்ளின் இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா டிசிப்ளினா இருங்க. அண்ட் ஃபிட்னஸ் வந்து டெஃபினட்டா ஒரு எனக்கு ஐ வுட் டெஃபினெட்லி நான் எங்க கிளப்லேயே நிறைய எம்பசைஸ் பண்ணுவேன் ஃபிட்னஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க ஜப்பான்லயுமே எங்க கிரிக்கெட் டீம்ல வந்து நீங்க ஒருத்தர் கூட லைக் என்ன சொல்றது, எல்லாம் ஆல்மோஸ்ட் பேக்ஸோட இருப்பாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நம்ம வந்து இந்தியால இருந்து நம்ம 6 பேக்ஸ் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ இது இல்லை வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாம் சின்ன பசங்க வேற. ஸோ எவ்ரி ஒன் அது ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இந்தியாலுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கோலி ஏராக்கு அப்புறம் எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா இருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ் வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. கிரிக்கெட் வந்து ப்ரெஷர்ல விளையாடாதீங்க. ஸோ ட்ரை டு என்ஜாய் இன் வாட் எவர் யூ டூ. லைக் அது என்னவா இருந்தாலுமே, படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க லைக் நீங்க என்ன கரியர் சூஸ் பண்ணாலுமே ட்ரை டு என்ஜாய் இட். அது பண்ண ஐ மீன் இட்ஸ் நாட் ஈஸி. அது சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் a day job. டெஃபினட்டா இஃப் ஐ ஹேவ் டு பிக் பிட்வீன் a day job and cricket, எனக்கு கிரிக்கெட் தான் பேஷன் சொல்லுவேன் நான். ஆனா இந்த டே ஜாப் இல்லாம என்னால கிரிக்கெட் ஆட முடியாது. ஸோ இந்த டே ஜாப் தான் எனக்கு கிரிக்கெட்டை கொடுத்துருக்கு. ஸோ சம்டைம்ஸ் அந்த சாக்ரிஃபைசஸ்லாம் நம்ம பண்ணணும். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, என்ஜாய் பண்ணி விளையாடுங்க கிரிக்கெட்டை. ஸோ யா, ஐ திங்க் that will be my advice to the youngsters. ஓகே, சூப்பர். நான் உங்களோட இந்த ஜாயிண்ட் அட்வைஸ் ஒன்று பண்ண விரும்புறேன். இன்னொன்று என்னன்னா, எனக்கு நிறைய டிஎம்ஸ் வருது. இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து அயர்லாந்துல வந்து நான் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு கேட்குறாங்க.
the pathway of becoming a cricketer in Ireland, இந்தியால இருந்து அப்படியே இங்க வரதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அயர்லாந்து மட்டும் கிடையாது, எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர். ஏன்னா ப்ரொஃபஷனல் ஓவர்சீஸ் பிளேயரா போகும்போது காம்படிஷன் ஹெவியா இருக்கும், வேர்ல்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸோடவும் நம்ம கம்பீட் பண்ணும். ஸோ இப்போ நான் அந்த பசங்கள்ட்ட உங்க குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பெருசா கிடையாது. பெருசா படிக்கல, கிரிக்கெட்னால நான் படிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அதை கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்கேஸ் இப்போ ஒரு டிகிரி இருந்து அண்ட் மாஸ்டர்ஸ் படிக்க வர முடியும், இல்ல பேச்சுலர்ஸ் படிக்க வர முடியும்னா என்ட்ரி டு இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க்காக ஜப்பான் போனீங்க, அங்க போய் லைக் யூ ஃபவுண்ட் யுவர் வே இன் டு த கிரிக்கெட் டீம். ஸோ அதுதான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி பசங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிரிக்கெட் நீ வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளேயரா இருந்தனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம். பட் ஒரு ஆவரேஜ் பிளேயர், பட் யூ வாண்ட் டு மேக் அ கெரியர் அவுட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறமா கிரிக்கெட் விளையாடலாம். லைக் 23 to 30 கூட பிரைம் ஏஜ் இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து உங்களோட விஷயத்துல இருந்து இன்னொன்று ஆட் ஆன் பண்ண விரும்புறேன். ஸோ லைக் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஜுகேஷன் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரிக்கெட்டர்? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே நிறைய டிஎம்ஸ் வரும், இந்த மாதிரி ஜப்பான் வந்து விளையாடணும், இந்த ஆசை இருக்கு அப்படின்லாம். பட் நான் டெஃபினட்டா ஐ திங்க் மௌலி சொன்ன மாதிரி படிங்க, நல்லா படிச்சு ஒரு ஒரு ஐ வுட் சே கெட் அ குட் ஜாப் ஆர் சம்திங். அண்ட் ஒன்ஸ் நீங்க நல்லா படிச்சுட்டாலே தென் இட் ஓப்பன்ஸ் அப் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா ஜப்பான் இன்னமுமே பாத்தீங்கன்னா வி டோன்ட் கெட் பெய்ட் டு பிளே. அசோசியேட் நேஷன்ஸ் மோஸ்டா அப்படிதான் இருக்கும். ப்ராபப்ளி அயர்லாந்து பிளேயர்ஸ்க்குலாம் வந்து தே லிவிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட். ஆனா நாங்கெல்லாம் வி ஹேவ் அ டே ஜாப் அண்ட் நாங்க போகும்போது எங்களுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து யாருமே இங்க ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் கிடையாது ஜப்பான்ல இன்னும். ஸோ ஜப்பான் இன்னும் கொஞ்சம் அந்த இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஃபார், பட் அந்த ஸ்டெப்ஸ் இன்னும் போகணும். ஸோ ஜப்பான் வந்து விளையாடுறது, டைரக்டா ஜப்பான் டீம் விளையாடுறதுலாம் பாத்தீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க எனி அசோசியேட் நேஷன் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெசிடென்சி பீரியடை நீங்க இது கம்ப்ளீட் பண்ணணும், விச் இஸ் 3 years. ஸோ அப்போ அந்த 3 years நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி சர்வை பண்ணுவீங்கன்னு யோசிங்க. ஸோ ப்ராபப்ளி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஜாபுக்கு தேடுங்க. ஜாப் வந்து உங்க ஜாபை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 3 years நல்லா கிரிக்கெட் விளையாடுங்க. தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களால கிரிக்கெட் விளையாட முடியும், லைக் ஜப்பானுக்கோ இல்லை எனி அசோசியேட் நேஷன் ஃபார் தட் மேட்டர். ஆனா ஃபர்ஸ்ட் மௌலி சொன்ன மாதிரி படிங்க, படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாப் இது பண்ணி பாருங்க. Or if you like want to really focus on cricket, if you're that good, definitely then நல்ல எஃபர்ட் போடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினா எஃபர்ட் போடுங்க, தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்க வந்து இஃப் யூ ஆர் இன் டைலமா லைக் படிக்கணுமா இது பண்ண கிரிக்கெட் ஆடணுமா, தயவு செய்து படிங்க. டெஃபினட் அட்வைஸ். இப்போ நான் படிச்ச காரணம் தான் நான் இங்க இருக்கேன். நான் படிக்கல, நான் வந்து எனக்கு ஜாப் இல்லைன்னா எனக்கு ஜப்பான் வந்திருக்காது, நான் கிரிக்கெட்டும் ஆடி இருக்க முடியாது. சூப்பர். இந்த எக்ஸாக்ட் சேம் விஷயம் தான் அஸ்வத் போபோட பாட்காஸ்ட்ல அவரும் சொன்னாரு. இது மாதிரி நான் கிரிக்கெட் விளையாடினா அண்டர் 23 வரைக்கும் நான் தமிழ்நாடுக்கு விளையாடினேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுக்கு மேல நம்மளால போக முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா படிப்பு இருந்ததுனால லைக் மாஸ்டர்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ப்ராட்காஸ்டிங்ல இருக்காரு. ஆப்வியஸ்லி படிச்சதுனாலதான் அந்த ப்ராட்காஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைச்சது. அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு, நானே சின்ன வயசுல நிறைய சண்டை போட்டிருக்கேன் என் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து. நான் வந்து ஒழுங்கா கிரிக்கெட் ஆடி இருப்பேன், எப்ப பாரு படின்னு சொல்லி என்ன மேட்சுக்கும் போடல, 10th 12th விளையாடவும் விடல. ஸோ அந்த ஒரு ரிக்ரெட் வந்து எப்பவுமே இருக்கும். ஆனா லைக் அது வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். பட் படிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்க ஜப்பான்ல இருக்கீங்க, நான் அயர்லாந்துல இருக்கேன். நான் பெரிய பிளேயர் இல்லைன்னா கூட கிளப் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் அண்ட் நான் கோச்சும் பண்றேங்க. ஸோ கிரிக்கெட்டை வந்து பர்சியூ பண்றதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. ஸோ அது அந்த விஷயத்துல வந்து ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் யுவர் பேச்சுலர்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கே வந்து ஒரு வழி பிறக்கும். வெரி நைஸ். யா, சூப்பர். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டினோட இந்த பாட்காஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கெஸ்ட் வந்து அடுத்த கெஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு பதில் ஒரு கேட்ட ஒரு கேள்வி. இப்ப நீங்க வந்து ஒன்னு சொல்ல போறீங்க அதே மாதிரி. பட் நடுவுல கெஸ்ட் மாறி போச்சு, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னன்னா போன பாட்காஸ்ட் கெஸ்ட் வந்து அஸ்வின் கிறிஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நான் உனக்கு பவுலிங் போட்டு உன் விக்கெட்டை எடுத்தேன் அப்படின்னா, எடுத்துட்டு உன்கிட்ட வந்து நான் உன் மூஞ்சிக்கு நேரா ஹார்ட் கோர் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணி உன்னை அசிங்கமா பேசினா ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லி உன்னை நான் திட்டினா அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, உன்னோட எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சோ உங்கள்ட்ட அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அஸ்வின் கிறிஸ்ட் வந்து உங்க விக்கெட் எடுத்துட்டு பயங்கர அக்ரெசிவா செலிப்ரேஷன் பண்ணாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்நேஷனல் மேட்சா இருந்துச்சுன்னா அம்பையர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் திருப்பியும் நான் அவரோட விக்கெட் எடுக்க வெயிட் பண்ணி திருப்பியும் அதே நானே பண்ணுவேன் கண்டிப்பா. அந்த லைன் கிராஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ட்ரபிள்.
ஃபர்ஸ்ட். ஆனா அது லோக்கல் மேட்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்படியே நின்னு வெயிட் பண்ணி என்னதான் பண்ணுவாருன்னு பார்த்துட்டு நான் திருப்பி நாலு அசிங்கமா கேட்பேன். ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து அடுத்த கெஸ்ட்டுக்கு அடுத்த கெஸ்ட் ஒரு கிரிக்கெட்டர் தான், யாருன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க வந்து அடுத்த கெஸ்ட்டுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஓகே. ஸோ இப்போ இந்த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய T20 லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. யா ஆனா என்னதான் T20 லீக்ஸ் வர ஆரம்பிச்சாலும் அசோசியேட் நேஷன்ஸோட பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. இப்போ ரீசெண்டா வந்து நீங்க வேர்ல்ட் கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்டாலி ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், நேபாள் வந்து இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. 5 ரன்ஸ்ல தான் தோத்து போனாங்க. இட்டாலி வந்து பாத்தீங்கன்னா தே ஆல்சோ புஷ்ட் இங்கிலாந்து, நல்லாவே புஷ் பண்ணாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் அதை நிறைய விளையாட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் குறையும். அந்த நீங்க உங்களோட கண்டிப்பா உங்களோட கேமும் இம்ப்ரூவ் ஆகும்ல. ஆனா இந்த T20 லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெல்தின்னு நினைக்கிறீங்க? ரிப்பீட்டடா அதே பிளேயர் பூலே வச்சு விளையாடுறதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கான பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்களோட போர்ட்ல விளையாடுறது இல்ல ஃபார் மணி. அஃப்கோர்ஸ் அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க தே ஆல்சோ ஹேவ் டு மேக் அ லிவிங் அவுட் ஆஃப் இட். ஆனா இது எவ்வளவு ஹெல்தி யா கிரிக்கெட்டுக்கு அண்ட் என்ன பண்ணா லைக் ஆர் என்ன பண்ணலாம், எப்படி வந்து அசோசியேட் நேஷன்ஸையும் உள்ள கொண்டு வரலாம் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி கிரிக்கெட்டை வச்சு ஒரு லிவிங் இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. கிரிக்கெட் பேஸ் பண்ணி நம்ம இப்போ டெஃபினட்டா நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கே உங்களுக்கு வந்து கிரிக்கெட்னால உங்களுக்கு ஒரு டெஃபினட் ஜாப் மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க போக மாட்டீங்களான்னு? டெஃபினட்டா நான் போவேன், மேக்கிங் ஷூர் தட் இட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூர், ரைட்? ஸோ இந்த மாதிரி T20 லீக்ஸ்லாம் எவ்வளவு ஹெல்தி, ரிப்பீட்டட் அந்த பிளேயர்ஸை வந்து அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது எவ்வளவு ஹெல்தி அது, அண்ட் என்ன பண்ணலாம் லைக் அசோசியேட் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு. ஓகே சூப்பர். சூப்பர் கொஸ்டின். இதை வந்து நான் பாஸ் ஆன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கெஸ்ட்டுக்கு. அண்ட் வித் திஸ் பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் ப்ரோ, உங்க டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையா நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஜப்பான் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நிறைய வந்திருக்கு ஆப்வியஸ்லி இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறம். ஐ திங்க் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே வந்து ஜப்பான் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுவேன். ஜப்பான் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நிறைய அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வில் ஆல் சப்போர்ட் ஜப்பான் அண்ட் அதர் அசோசியேட் நேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ வித் திஸ் தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்காக நானும் வெயிட் பண்றேன். அண்ட் வில் see you in the next episode. Thank you so much. Thank you, bro. Thank you, Mauli bro, for actually reaching out. Or thank you, Ranjit, for arranging this. So, Romba, I really liked it. அண்ட் ஃபைனலி எல்லாரும் மௌலி ப்ரோ சொன்ன மாதிரி ஜப்பான் கிரிக்கெட் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜேபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் கிரிக்கெட் யூடியூப் சேனல்ல வரப்போகுது, அதை பாருங்க. அண்ட் ஜப்பான் கிரிக்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் யா, வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கப்புள் ஆஃப் ஐ வுட் சே நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ். அண்ட் ஃபைனலி ஃப்ரம் மை சைட் ஜஸ்ட் இது வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஸ் அன் அட்வைஸ் டு ஆல் த பீப்புள் ஆர் பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ், ஃபேமிலியும் வேல்யூ பண்ணுங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் மாம், டேட், லைக் ஹூஎவர் இட் இஸ், லைக் ஆர் யுவர் பிரதர், சிஸ்டர் ஆர் யுவர் ஒய்ஃப். டெஃபினட்டா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்மளால கிரிக்கெட் ஆட முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் மேரிட், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அண்ட் என் ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாம என்னால கிரிக்கெட் ஆடவே முடியாது. ஏன்னா நிறைய டூர்ஸ்லாம் நான் இப்ப போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னதான் இருந்தாலுமே அவங்க வந்து அதை நீ போ, நான் பாத்துக்கிறேன், எனக்கு உன்னோட பேஷன் புரியுதுன்னு சொல்றாங்க. பட் அதை வேல்யூ பண்ணுங்க, அதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வேல்யூ பண்ணி நீங்க வந்து அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க, டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ மௌலி ப்ரோ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ரஞ்சித் ப்ரோ. ரஞ்சித் ப்ரோக்கு மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா அந்த பாட்காஸ்ட் நடந்திருக்காது. அண்ட் சபரீஷ் ப்ரோ, உங்க ஜப்பான் டீம்ல வேற யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் சொல்லுங்க. ஐ எம் ஆக்சுவலி interested to host a lot of other people as well from Japan team, and உங்க சர்க்கிள்ல இருந்தாலும் சொல்லுங்க. So thank you so much again. டெஃபினட்டா செக் பண்றேன் ப்ரோ. நீங்க ப்ராபப்லி இங்கிலீஷ்லயே பண்ணலாம். ஸோ ஏன்னா தமிழ் பேசுற ஆள் வேற யாரும் இல்ல டீம்ல. வந்து ஒரு ஜாப்பனீஸ் கிரிக்கெட்டரை கூட நான் வந்து செக் பண்றேன், அவரால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ தட் கேன் பி மோர் யூஸ்ஃபுல் ஆர் மோர் ஐ வுட் சே உங்களுக்கு இன்னும் இன்சைட்ஸ் கிடைக்கும் ஜப்பான் கிரிக்கெட் பத்தி. கரெக்ட். அண்ட் வைடர் ஆடியன்ஸை ரீச் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் நான் இங்கிலீஷ்லயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்க ஐரிஷ் கிரிக்கெட்டர்ஸோட இங்கிலீஷ்ல தான் பண்றேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். அண்ட் ஐல் see you in the next podcast. Thank you everyone for following and subscribe பண்ணுங்க மறக்காம மௌலிஸ் கூகுளிஸை. இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வருது, சம்மர் ஃபுல்லா வந்து பாட்காஸ்டா வரப்போகுது.